இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா டக்கானே டூ ஹானா. இது ஒரு ஜப்பானீஸ் ட்ராமா. ஓப்பனிங் சீன்லேயே அப்பாவும் பொண்ணும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் டக்கானே குரூப் அப்படின்னு. அந்த குரூப்பில் வேலை செய்கிறாரு இவங்களோட அப்பா. அவரோட பொண்ணு தான் இவங்க, ரெண்டாவது பொண்ணு. இந்த பொண்ணு ஹை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பா. இந்த காஸ்டியூமோட எதுக்குடா இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்ற ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் குதிரவாரு இவங்க அப்பா. குரூப்பில் டூப் அப்படின்ற மாதிரி இவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க, என்னடா அது நம்ம ஹை ஸ்கூல் தான் படிக்கிறோம், நம்ம பெரிய அக்கா மாதிரி மெச்சூர்டாக இருக்கமா பார்க்க இந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்லாம் இவன் நினச்சிக்கிட்டு இருக்க. அண்ட் வந்து அவங்க பேரன் வராரு, டக்கானே வராரு. டக்கானேக்கு இது ஃபர்ஸ்ட் டேட்டாக இல்லை, நிறைய பேர் வந்து மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்ற பேரில் நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்துருப்பாங்க. இவனோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பொண்ணுங்க வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க சொத்து அண்ட் நம்மளோட அழகு, நம்மளோட புகழ் அப்படின்னு சொல்லி இவனே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் அதுக்காக தான் 10 பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு கண்டிப்பாக அதுக்காக தான் வந்திருப்பா. ஆமாம், என்ன எங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் சுருட்டிட்டு போகலான்ற பிளான் போட்டு விட்டா பார்த்து பேசு அப்படின்ட்டு கிளம்புறான். எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. இவனுக்கா பா என்ன பொண்ணுடா அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு தோணுது. இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த கதையெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே சொல்லிட்டு வர, எதிர்க்க ஒரு கார் நிற்குது. யாராதுன்னு பார்த்தா இவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் ரியாக்ட் ஆகுறா. ஹீரோ வந்து நிற்கிறாரு ஹானா கிட்ட வந்து, சரி வா வெளியே போகலாமா, நான் இதுக்கு வரணும், நானும் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னதுக்கு, ஓ அப்படியா, உங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் தானே வேலை செய்கிறாரு, அவருக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா, நிரந்தரமாக இருக்கணும் இல்லையா அப்படின்றதும், சரி நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காடுறா. ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறா ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கேற்ற மாதிரியே ட்ரெஸ்லாம் கொடுத்ததும், என்னது இது ட்ரெஸ்ஸு அப்படின்னதும், ஆமாம் இங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட்லாம் ஒன்று இருக்கும், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா தானே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறான். அண்ட் வந்து இந்த போர்க் தான் வர்றான். ஆக்சுவலாக அவனுக்கு அந்த தக்காளி பிடிக்காது தான், தக்காளியே அவனுக்கு அலர்ஜின்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அண்ட் மற்ற பொண்ணுங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, அவங்க எல்லாருமே பணத்துக்காக அண்ட் ரொம்ப வசதி அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட வந்திருக்காங்க, அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, நீ அவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு நான் கழுவி ஊற்றிட்டேன், அது மாதிரி நான் பேசுறது தப்பு தான் அப்படின்றது கேட்க தான் வந்திருக்கான். அண்ட் வீட்டையும் வந்து ட்ராப் பண்ணுறோம், ஒரு பெரிய பொக்கே தரான். வீட்டுக்குள்ளே இப்போ பொக்கே எடுத்துகிட்டு போக அவங்க அப்பா பார்த்துட்டு, எங்கே போயிட்டு வர அப்படின்றாரு. அதுவா டக்கானே தான் வெளியே கூப்பிட்டு போனானா அப்படின்னு சொல்லி இவர் எக்ஸைட் ஆகுறாரு. இவருக்கு என்ன, நம்ம பொண்ணு யாருன்னா சந்தோஷமாக ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இவரோட எண்ணம். இன்னொரு நாள் மீட் பண்ணலாம், என்ன ஜாப் பண்ணலான்னு இருக்க அப்படின்னதும், பரவாயில்லையே உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன ஜாப் பண்ண போறோம்லாம் கேட்குற. நான் எதுக்கு கேட்டேன்னா, பரம்பரை பணக்காரங்க நீங்கள், உனக்கு ஒரு வேலை வெட்டியே வேணாம், சொல்ல போகணுன்னா உங்கள் சொத்தை வச்சே நீ வாழலாம் அப்படின்லாம் வந்து நக்கலாக சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் உன் வாய் இருக்கு பாரு, பேயை விட கொடூரமாக இருக்கும் போல அப்படின்னு அவன் கழுவி ஊத்துறான். சரி ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். எங்கள் அக்காவை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், மீட் பண்ணுங்கள், அண்ட் பிடிச்சிருந்தா டேட் பண்ணுங்கள். அண்ட் அவனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் என்னோட ரொம்ப அழகாகவே இருப்பாள், என்ன மாதிரிலாம் அவள் பேச மாட்டாள், ரொம்பவே ஸ்வீட்டாக பேசுவாள். உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா பேர் செட் ஆகும், நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரே ஏஜில் இருக்கீங்க, ஸோ நிறைய வந்து சூட் ஆகும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்போது உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரியா அப்படின்னு இவன் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏய் உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்குறான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, எப்பயும் நீ ஒன்றும் லோவாக ஃபீல் பண்ணிக்காத, அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உனக்கு சுத்தமாக இருக்கவே கூடாது, அதெல்லாம் தூக்கி எட்டு போட்டுரு அப்படின்லாம் அழகாக அப்படியே தலையில் வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் அவன் வந்து கொடுக்குறான். ஹீரோவுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் பர்சன் ஒருத்தர் பேரோட வராரு. என்ன டக்கானே என்ன டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னோடனே அவன் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஆமான்ற மாதிரி தான் நிற்கிறான். சரி ஓகே, உன்னோட லெவலுக்கு நீ இன்னும் கொஞ்சம் ப்ரிட்டியான அழகான பொண்ணை பார்த்து டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு, அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆல்ரெடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவன் தான் சமாதானப்படுத்தி வச்சிருப்பான். இப்போ திரும்ப அந்த ஆள் வேற ஆரம்பிச்சுட்டு போகிறாரு. இப்போ ஹீரோயினை வந்து வீட்டை ட்ராப் பண்ண, சரி ஓகே, பிரசிடென்ட் கிட்ட வேற போய் சொல்லிட்டோம், இது மாதிரி ஃபஸ்ட்டு பொண்ணு இல்லை, நான் செகண்ட் பொண்ணு, நான் ஹை ஸ்கூல் தான் படிக்கிறேன், அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்லாம், எப்படியும் இந்த மேரேஜ் எப்படி நடக்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்ல, உடனே அவன் கிட்ட போய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு, என்றைக்குமே இந்த அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை கேன்சல் பண்ணுற உரிமை, என் பண்ணுற உரிமை, அது முடிக்கிற உரிமை உனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்களா, அப்படியே காற்றலாம் ஜில்லு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் உனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் தாராளமாக சொல்லு அப்படின்றான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவன் நார்மலாக வந்து கேட்க, அதுவா உன்னோட கன்னத்தில் கொசு இருக்குல்ல, அது உட்காந்துட்டு இருந்தது, அடிக்க தான் வந்தேன். ஓ அப்படியா, சரின்ட்டு கலாச்சிட்டு என்ன ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்குறா. என்னது இது சாப்பாடு அப்படின்றான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. இவன் கார்ல ஏறி உட்காந்து எடுத்து பார்த்தா, அண்ட் ஜெல்லி பொம்மை சூப்பராக இருக்கும்ல. ஹானா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அண்ட் ஹானாவோட அக்கா உள்ளே வரா. உள்ளே வந்ததும்,
என்ன ஹானா பேசிட்டியா டக்கானே? அப்போ இன்னிலேருந்து நான் டேட் கூப்பிட்டு போவாரா? டக்கானே கூட ஒரு லாங்கான டேட்டில் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் மேரேஜ் பண்ணிப்போ ரொம்ப ரிச்சாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த குடும்பமே குதிக்குதுங்க. உடனே அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க ஹானா கிட்ட, ஹானா இப்போ உனக்கு சந்தோஷமா? இதுக்கப்புறம் டக்கானே உங்ககிட்ட வரமாட்டாரு, நீ ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புல முகமா அப்படியே வாடி இருக்கு. அடுத்த நாள் ஸ்கூலுக்குலாம் போயிட்டு அண்ட் ஈவினிங் எங்கன்னா வெளியே போகலான்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வெளியே போயிட்டுருக்கேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பையனோட கடை தான் அது. அண்ட் இதில் சூப்பராக வேறு குக் பண்ணுவான். குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஒன்று கேட்குறாங்க, ஆமாம் டேட்லாம் போனி எப்படி இருந்தது போச்சு அப்படின்லாம் கேட்க, அது நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃப்ளார்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாமே போனாங்க தான், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னிலேருந்து எங்கள் அக்கா கூட அவங்க டேட் பண்ண போகிறாங்க அண்ட் நான் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்லாம் சொன்ன உடனே, என்ன சொல்கிற நீ, என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணுறா. இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆக்சுவலாக உங்கள் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள் அக்காவுக்கும் இருக்கும் நல்ல பேர் கனெக்ஷன் நல்லா இருக்கும், அது இல்லாமல் ரிச் ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தி சொல்ல, ஆமாம் உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு இன்னொருத்தி கேட்க, இவளா அப்படியே நினச்சி பார்க்குறா, இந்த அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை முடிக்கிறதுக்கான உரிமை உனக்கு இல்லவே இல்லை, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்க. அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இரு, நீ லோவாக ஃபீல் பண்ணாத, அண்ட் நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் உடச்சி தள்ளு அப்படின்லாம் ஹீரோ சொல்லியிருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோயின் கண்ணில் அப்படியே அழுக வர, என்னாச்சு அப்படின்னு உடனே அவள் கண்ணில் அப்படியே தொடச்சிக்கிறா. ஒன்றும் இல்லை அப்படின்னதும் அங்கேருந்து என் ஃப்ரெண்டு வரான். என்ன சொல்கிறான் அவன் அழகா, அண்ட் இப்போ என்ன திரும்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் அப்படியே அந்த ஃபிங்கரை வச்சு ஒரு அடி அடிக்கிறா. அவள் சிரிக்கிறா. என்ன பண்ணுற அப்படின்னதுக்கு, ஆக்சுவலாக அது மாதிரி சோகமாக இருக்கப்போ அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, அண்ட் அந்த பர்சன் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்களாம் கொஞ்ச நேரம் அப்படின்லாம் சொன்னோடனே, அப்படியா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஹானா அப்படின்னு சொல்லி டக்கானி நிற்கிறான். சரிவா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு உடனே, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எங்கள் அக்கா கூட தான் நீங்கள் டேட் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இவன் ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக, ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் போனேன் உங்கள் அக்கா நான் தான் அதுக்கப்புறம் உங்கள் கூட டேட் வர போகிறேன், என் தங்கச்சி வரமாட்டா, இதுக்கப்புறம் நான் தான் உங்கள் கூட வருவேன், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் தான் வந்திருக்கணும், எனக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைன்னு என் தங்கச்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாரு, உன் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் தங்கச்சி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எங்கே அப்படின்னு சொல்ல, வாங்க நம்ம டேட்க்கு போகலாம் அப்படின்னு உடனே, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா அப்படி ஒரு அதட்டினதும், அது ஆக்சுவலாக என் தங்கச்சி ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லி இவ சொல்லிடுறா. நீ என்னை பாதர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு இவ சொல்ல, அதுக்காக என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னது நானா சொல்ல போகணுன்னா நீங்கள் தான் அது மாதிரி ஒரு ஃப்ராடுதனத்தை பண்ணது, அண்ட் நீ உங்கள் அக்கா உன்னோட 7 வருஷம் பெரியவ, ஆனால் அவளுக்கு பதிலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்திருக்க, அண்ட் ஏன் அது மாதிரி பண்ணீங்க, இதெல்லாம் சுத்தமாக ஃப்ராடுதனம் அப்படின்றான். இங்கே பாரு, நீ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுதா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அண்ட் உனக்கு என் மேலே அப்படின்றா, சூப்பர் அனோயிங்காக இருக்கு அப்படின்றா. இப்போயும் பாரு எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு. நீ உனக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் பொக்கே வாங்கி தந்தேன், அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் மீட் வாங்கி தந்தேன், லைக் இந்த டின்னருக்குலாம் நம்ம போனோம், இதெல்லாம் தாண்டியும் நீ என் மேலே இன்னும் அந்த ஃபீலிங்ஸில் விழாமல் இருக்க அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக உன்னை பிடிக்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் வேறு, டோட்டலாகவே வேறு, பணத்துக்காகன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் நீ அது மாதிரி இல்லை, நீ ரொம்பவே யதார்த்தமாக இருக்க, நீ உன்ன மாதிரி இருக்க, நீ எதுக்காகவும் உன்னை மாற்றிக்கல, அண்ட் எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது இது மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்க. இவளா அப்படியே கிட்ட போய் இப்படி கையை வச்சு என் கிஸ் பண்ணிடுறா. ஹேனா என்ன பண்ணி வச்சிருக்க, நானா கிஸ் பண்ண கிறங்கி கூப்பிடுறா. அவன் நான் தள்ளாடிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான் அந்த மயக்கத்தில். அங்கே டக்கானேவும் ரொம்ப தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். என்னது என்ன நடந்தது, அப்போது எனக்கு இது ஃபஸ்ட் கிஸ்ஸில் என்னோடய ஃபஸ்ட் கிஸ் அப்படின்ற மாதிரி அவன் இங்கே புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே கால் வருது. யார் அதுன்னு எடுத்து பார்த்தா இவங்க தாத்தா தான் பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்துட்டு, வாவ் எல்லாமே செம்ம பிராண்டு தெரியுமா அப்படின்னு எங்கள் அக்கா எடுத்து எக்ஸைட் ஆக, அண்ட் அவங்க வீட்டில் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, வா அந்த பையன் பாரு எவ்வளோ சூப்பராக அதெல்லாம் கொண்டுட்டு வச்சிருக்கான்னு அப்படின்லாம் சொல்ல, இது ஒரு கார்டு இருக்குது அப்படின்னதும் எங்கே கூட அப்படின்னு சொல்லி படித்து பார்க்குறப்ப தான் தெரியுது, நீ நானும் மீட்டிங் போகிறோம், இது மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி தான், நம்ம அங்கே போயிட்டு கலந்துக்கணும், மறக்காமல் நீ வா, இதெல்லாம் நீ கண்டிப்பாக போட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இவ போகிற அந்த காஸ்டியூமோட அப்படின்னு சொல்ல, உனக்கு ஓரளவுக்கு இது நல்லா தான் இருக்குது, சூட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், சரி ஓகே திரும்ப என்னை பார்க்க வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறா.
ஆ நான் எந்த மாரி ஒரு பையன்னு நெனச்சேன். இந்த விஷயம்லாம் அன்னைக்கு தான் அதான் நடந்ததுக்கப்புறம் அப்படியே ஓடிருவேன். அந்த பக்கம் வரமாட்டேன்னு நெனச்சியா? நான் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா வந்து உட்காருன்னு" ஓப்பன் பண்றான் டோர. "என்னது இது?" அப்படின்னு கேட்குறா. "இதுதான் டகபா ஹவுஸ். சரி வா உள்ள போலாம். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா" அப்படின்ட்டு உள்ள போறான். அண்ட் உள்ள போய் பார்த்தா நெறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் பிசினஸ்மேன்லாம் "யார் இது? பர்ஸ் ஒரு பொண்ணு ஹோல்ட் பண்ணிட்டு வராளே! என்ன இந்த டெக்கானை கூப்பிட்டு வராரு? யாரா இருக்கும்?" அப்படின்லாம் ஒரு பேச்சு பரவலா போய்க்கிட்டு இருக்க. இவங்க கீழ இறங்கி வந்ததும் ஆமா. நீ இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி இந்த மாரிலாம் பார்த்துருக்கவே மாட்டல்ல. இதானே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னதும், இங்க பாரு நான் கரெக்ட்டா வந்த வேலைய முடிச்சுட்டு போணும்னு நெனைக்கிறேன். சரி, நான் என்ன என்னோட 20ஸ்ல இருக்க மாரியா இருக்கேன்? அப்படின்னு கேட்குறா. குட்டி பொண்ணா இருக்கிறனா அப்படின்னு கேட்டதும், ஆமாமா அதுல என்ன சந்தேகம்? நீ இன்னும் 20ஸ்ல இருக்க மாரி தான் இருக்கிற. அப்ப நான் மெச்சூர்டா இல்லன்னு சொல்றியா மத்தவங்க முன்னாடி? இப்ப என்ன பண்றது? அது மட்டும் இல்லாம, உன்ன மாரி ஒரு வயசான டைனோசருக்கு, என்ன மாரி சின்ன பொண்ணு தான் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, நான் எல்லாருக்கும் மேட்ச் ஆகுற மாரி தான் முடியறதுக்குள்ள என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல நான் சூப்பரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்றா. சரி வா போலாம் அப்படின்ட்டு அந்த தாத்தாவ தான் மீட் பண்ண போறாங்க. உடனே இவரு சொல்றாரு, நீ டக்குன்னு மனசு மாறுவன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்றாரு. ஆக்சுவலா ரொம்ப சாரி அன்னைக்கு நான் வந்து அது மாரி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னதும், இல்ல அந்த மாரி பேசியிருக்க கூடாது அப்படின்னு இவரு சொல்றாரு. சரி நீ டக்கான்னு இவ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க? எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா எனக்கு இன்னும் நெறையா டைம் தேவைப்படுது அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண, அவர பத்தி புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றா. உடனே வந்து டக்கான்னு என்ன சொல்றான் அப்படின்னா, தாத்தா உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட்டா ஒண்ணு கேட்டுக்கிறேன். எனக்கு இதுக்கு மேல தயவு செஞ்சு எந்த ஒரு பொண்ணையும் பார்க்காதீங்க. எனக்கு ஓப்பனா சொல்ல போணும்னா, இதுவரைக்கும் பார்த்த பொண்ணுங்கள்ல எனக்கு இவள புடிச்சிருக்கு. ஏன்னா அவ ஹானஸ்ட்டா, பிரேவா அவள அவ மாதிரியே இருக்கா. எனக்கு இது புடிச்சிருக்கு. ஸோ யாரையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றான். இப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின பார்த்து, இதுக்கப்புறம் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க போகுது எல்லாமே. ஸோ நான் சூப்பரா ஆக்ட் பண்ணேன். செம சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொன்னதும், இத இங்க எடுத்துட்டு வாங்க ஃபுட் அப்படின்னு சொல்லி இவன் சொன்னதும் சொல்றான். இவன் வந்து போய் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தேடிட்டே இருக்க, ஆமா யார தேடுறீங்க? டக்கானே, "ஓ! அவரா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா நீங்க?" அப்படின்னு சொல்லி அவரு வந்து பேச்சு குடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பொண்ணு வந்துட்டு சொன்னதும், "ஆக்சுவலா ஹை ஸ்கூல்ல இருக்க மாரி நான் இருக்கேன் நானு." அதான் கூட 2 பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. "ஏய் யார் கூட பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்லாம் கேட்க, "இது யாருன்னு தெரியாதா? டக்கானே இருக்காருல்ல. ஸோ அவரோட பார்ட்னர் தான். அரேஞ்ச் மேரேஜ் டேட்க்கு ஃபிக்ஸ் பண்ணவங்க." அப்படின்லாம் சொல்ல, "சரி ஓகே ஒயின் எடுத்துட்டு வாங்க." அப்படின்ட்டு, "சரி ஒயின் குடிக்கலாமா?" "குடிங்க." அப்படின்னு சொல்லி குடுத்ததும், இவலாம் யோசிக்கிறா. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கமே இல்லையே. தாத்தா சொன்னது வேற டக்கான்னு இவன் உன்னோட கேர்ல விடுறான் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன பண்றது? உண்மை தெரிஞ்சிரும். நம்மளே குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குடிக்க போறா. அண்ட் அதுக்குள்ள ஹீரோ வந்து வாங்கி ஒயின குடிச்சிட்டு, ஓகே அண்ட் ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒயின் இவளுக்கு அந்த அளவுக்கு ஒத்துக்காது. வந்துட்டு நீ ஃப்ரீயா விடு அப்படின்னதும், ஒருத்தர் வந்து இது மாதிரி உங்கள கூப்பிடுறாங்க மீட்டிங்ல அப்படின்ன உடனே, சரி ஓகே. இந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்ணதும், அவன் ஒருத்தன் வந்து அந்த டபானி குரூப்ல இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா இப்ப நீ வந்து ஒரு பொண்ண டேட் பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஏதோ அரேஞ்ச் மேரேஜ் டேட் அப்படின்ற பேர்ல. அந்த பொண்ணு என்ன ஒரு நார்மலான பொண்ணு தான். உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு நீ பிசினஸ் ரிலேட்டடா இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அண்ட் அவங்க வாரிசுங்க அது மாரி நீ பார்க்கலாம். எதுக்கு நீ இந்த பொண்ணு கூடலாம் சுத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு நீ அவ கூட இருக்க? அப்படின்லாம் கேட்க, ஹீரோயின் அப்படியே இறங்கி வரா. என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவ கேட்டுடுறா. ஆமா ஒரு ஸ்டாஃப் ஒர்க் பண்றாரே உங்க கம்பெனில, அவரோட பொண்ணு தானே? என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணெல்லாம் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு வையேன், இந்த டபானி குரூப் இருக்குல்ல, இதுவே தலைகீழாயிடும். அது போயிடும் பிசினஸே அப்படின்ற மாரிலாம் பேச, அவளுக்கும் கடுப்பாயிடுது. இப்படி என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. அவளை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க என்னை பத்தி எதுவும் சொல்லுக்குதா அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரூம்ல இருக்கவங்க எல்லாரை விட அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு. கம்பெனி பத்தி எதனா பேசணும்னா பேசுங்க. மத்த விஷயத்த பத்தி எதனா பேசுறீங்கன்னா என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் அங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறப்போ, நீ பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லி எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் அவன் அங்கே அப்படியே அங்கேருந்து போங்கடான்ட்டு கிளம்பிடுறான். அண்ட் ஹீரோயினா அங்கேருந்து ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ அப்படி நினச்சிட்டே போறா. என் காலில் ரொம்ப காயமாயிருக்கு அந்த ஹீல்ஸ் யூஸ் பண்ணதால. சரி நம்ம கிளம்புவோம் இங்கேருந்துன்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு போகலான்ட்டு, இங்கேருந்து நான் கிளம்புறேன் அதை சொல்ல தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் வந்து இந்த தாண்டுறா. உடனே வந்து எங்கே போகிற? நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்ல, நான் வந்ததுக்கப்புறம் உன்னை போக சொல்லி யாருன்னா உன்னை எதனா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்க? நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னதும், உன்ன மாதிரி வயசானவனுக்கு இந்த டைம்லாம் ஒரு விஷயமே இல்லை, இது சீக்கிரம் போகிற மாதிரி. ஆனால் என்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணுக்கு இப்போ லேட் ஆகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு ஸ்கிப்பாகி விடுறா. டக்கானிசா நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னதும் இவளை, அதெல்லாம் இல்லை நான் எதுவும் ட்ரை பண்ண வரல அப்படின்னதுக்கப்புறமேட்டா, சரி உன்னோட காலை காட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னதும், கொஞ்சம் நவருங்க வேணாம் கிட்ட வராதிங்கன்னதும் வந்து எடுத்து விட்றா. அப்படின்னா இந்த செலிபிரிட்டி லைஃப் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். ஓகே உங்களுக்கான எனக்கான டீல் முடிஞ்சிருச்சுல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்தேன், முடிஞ்சது எல்லாமே. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதிங்க அண்ட் ஃபேர்வெல். எப்பயுமே
நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறா. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலில் இருக்க, ஹே என்னாச்சு, ஏன் தூங்கிட்டு இருக்க, டயர்டாக இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னதும், ஒரு நார்மல் ஹை ஸ்கூல் கேர்ள் மாதிரி என்ஜாய் பண்ண போகிறேன் லைஃபை அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து உள்ள கதவு திறந்து பார்த்தா குடும்பத்தோட உட்காந்து இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஃபோன் பண்ண, ஏன் நீ ஃபோன் எடுக்கல, அதனால தான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன், சரி வா வந்து கொஞ்சம் சாப்பிடு அப்படின்றான். அண்ட் அவனுக்கு வச்ச சாப்பாடு சூப்பராகவே சாப்பிட்டுடுறான். ஹீரோயின் அதை நோட் பண்ணுறா. பரவாயில்லையே, எங்களோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுல சந்தோஷமாக இருக்குது அப்படின்னதும், எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சதில்ல நான் சாப்பிட அப்படின்னு சொன்னதும், இது என்ன கறியா அப்படின்னு கேட்டதும், இது ஒரு நார்மல் கறி அப்படின்னு சொன்னதும், சாரி அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு சாரி சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்ல வாய் சொன்னால் நான் என்ன நினைக்கிறேன்றதை நீ எப்படி சொல்லணும்னு நினைக்கலாம், நான் என்ன நினைக்கிறேன்றதை நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி இந்தா அவரோட ஜாக்கெட் எடுத்துகிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும், எனக்கு ரீசனே இல்லை, வேறு வேலையும் இல்லை, எது கிளம்ப சொல்கிறேன் அப்படின்ன உடனே, இங்கே பாரு, உன்ன மாதிரி பணக்கார வீட்டு பையனோட விளையாடுறது இதோட நிறுத்திக்கிற போதும் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் சொன்னதும் இவனா ரொம்ப அப்படியே உடஞ்சி போய் இந்த குட்டி பொம்மை மாதிரி மாறிடுறான். ஆனால் இவன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுடுறான். இப்போ நீ வீட்டுக்கு கிளம்ப போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல, என்னை கழுவி ஊத்துற, அதையுமே நான் வாங்கிக்கிறேன், நான் உன்னை துரத்திட்டே வருவேன், ஆனால் நீ என்னை விட்டுட்டு ஓடணும்னு நினச்ச, நீ மேலே ஃபால் ஆகிட்ட அப்படின்னா நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன், நீ ஒரு குட்டி பிசாசு அப்படின்னு திட்டினதும் வயிற்றுல ஒரு குத்து விடுவா பாருங்க. அப்படியே அவன் விழுந்துட்டு தள்ளாடிட்டு எழுந்திருக்கான். இப்போ எதுக்கு நடிச்ச, சரி நான் உன்னை திட்டிட்டேன், தப்பு தான். இங்கே பாரு, நான் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தோன்னு வையன், ஒன்றா வாழ்ந்தோன்னு வையன், நம்ம 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷம் என்னோட நீ பெரியவன், இதனால் உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும், ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், நீ தேவையில்லாமல் ஹர்ட் ஆவ, அண்ட் என்னால் நீ அது மாதிரி இருக்கணும். ஓ அப்போ இதனால தான் நீ யோசிச்சியா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, அப்போ நீ எனக்காக தான் இந்த உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன், நீயா இரு, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீயா இருக்கிறது தான் உனக்குமே சந்தோஷம், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் உன் கூட தான் இருப்பேன், புரியுதா அப்படின்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்க. இவன் அப்படியே கவுந்துடுறான். சொல்ல போனோன்னா ஆல்ரெடி இவளுக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குதா. சரி ஓகே எனக்கு புரியுது, நீ ட்ரை பண்ணுறப்போ என்ன இதில் நீங்கள் ரொம்ப பேடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், என்ன அது மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, இப்போ பாரு அப்படின்ட்டு அவன் அப்படியே கிட்ட வரா. எங்கே ஒரு பையன் ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கா, ஒருத்தர் வந்து அப்படியே காஃபி கொடுக்க இவன் அப்படியே குடிச்சிட்டு என் ஃபோனை பார்த்தா என் ஹீரோயின் இருக்க பிக் வந்து அவனுக்கு ஷேர் ஆகுது. அதை எடுத்து பார்த்துட்டு, இளவரசியே நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எபிசோட் 3 டக்கானி டு ஹானா. போன எபிசோடில் இளவரசியை நீ வெயிட் பண்ண நான் வந்துடுறேன்னு சொன்னால, ஸோ அவன் தான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோயினை. டக்கானி உமனை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப பேடாக இருக்கா, அண்ட் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும்ல அந்த திங்கை கரெக்டாக ஹானா அப்படின்னதுக்கு, ஆமாம் ரொம்ப நேரமாக நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன், யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறா. இந்த சைடு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ண, உங்கள் பொண்ணு எங்கே தான் போயிருக்கா அந்த உலகத்தில் அப்படின்லாம் கேட்க, சாரி இதுக்கப்புறம் நான் டிசிப்ளின் சொல்லி வளர்க்குறேன் அப்படின்லானதும், சரி ஓகேன்ட்டு டிவி ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணால் ஒரு நியூஸ் போகுது, இங்கே ஒரு புது பிரான்ச் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இவங்க, ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்லாம் இன்ட்ரோ கொடுக்க, ஹானா ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தியா இது ஹாலிவுட் மாடல்லாம் வந்து டேட் பண்ணுவார் அந்த பையன் தானே அது அப்படின்னு அங்கே பரபரப்பாக போயிட்டு இருக்க. இவர் வந்து கேஷுவலாக பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கவங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன பிளான் அப்படின்லாம் கேட்க, என்னோட நெக்ஸ்ட் பிளானா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த பொண்ணு தோல் மேலே கையை போட்டுட்டு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை, நான் திருட்டு போகிறேன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் ஷாக் ஆகி அப்படியே எழுந்திருக்கான். ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹே யாராவது ஃபாரின் பிளே பாய் பக்கத்தில் வந்தா நீ கிட்ட போகாத பேசாத, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறா. ஹலோ ஹேய் நீயா, அவகிட்ட போகாதடா ஒழுங்காக வேலையை பாருனதும், ஆமாம் இந்த அழகான பொண்ணை விட்டுட்டு அப்படின்னு உனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குன்னு அவன் கலாய்க்க, சரி நாங்கள் 2 பேரும் டின்னரில் இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாத பாய் அப்படின்னு கட் பண்ணதும், அடங்கொய்யால என்னடா பண்ணுறான் இவன், அவனுக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டதும் ப்ரூஃப் எடுத்து காட்டுறான். இங்கே பார்த்தியா அந்த ஃபோட்டோவில் இருக்கால, இதான் இந்த பொண்ணு தான் எமிரி, டக்கானியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அவள் காலேஜில் யூனிவர்சிட்டிலாம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுவா அப்படின்லாம் அவன் புகழ்ந்துக்கிட்டு இருக்க. இங்கே பாரு நீ டக்கானி இவ விட்டுரு, நான் எப்படி இருக்க, நான் உனக்கு ஓகேவா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் கெட்ட பசங்க கிட்ட இருந்து அப்படின்னு இவர் வந்து அப்படி கிட்ட வந்ததும் கரெக்டாக டக்கானி என்ட்ரி கொடுத்து சலிகரண்டி எடுத்து வாயிலே ஒரு சூடு போடுறது. அப்படின்னு அவன் கீழே விழுந்துடுறான். எனக்கு தெரியும்டா நீ பொண்ணுங்க கிட்ட தான் விளையாடிட்டு இருப்பேன்னு அப்பவே நினைச்சேன், ஹானா கிட்ட உன்னை இன்னொரு வாட்டி பார்த்தேன் தொலைச்சி எடுத்துருவேன், நான் தான் உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்ல கேர்ஃபுல்லாக இருன்னு, தெரியாதவங்க கூட எப்படி நீ வெளியே வந்த அப்படின்னு சொல்ல அவ கழுவி ஊத்துறான். ஆமாம் நீ மட்டும் என்ன ஒழுங்காடா அப்படின்னு கேட்டதும், ஓ ஆமாம் நான் ஒழுங்கானவன் இல்லை தான், சொல்ல போனோன்னா நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு 2 பேரும் அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க மாறி உடனே இவன் லுக்கு விடுறான். என்ன அப்படின்னு உடனே அவன் தரன்னு பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறான். நானும் பேசி முடிக்கல அப்படின்னதும் அந்த கடையை விட்டு போகிறாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் அதுக்கப்புறம் வெளியே வராது, அந்த உலகம் எவ்வளோ மோசமானதுன்னு தெரியுமா, ஏன் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்ல, அதுக்காக என்ன
என்ன கேட்குறா அப்படின்னா, அம்மா நான் இருக்க பிளேஸ்ன்னு எப்படி கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட ஃபோன் பேசுகிறப்போ ஃப்ரை பண்ணுற சவுண்ட் கேட்டுது, அப்போவே கெஸ் பண்ண நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பேன். அந்த கான்வர்சேஷன் முடியுது. அப்படியே நடந்தது எல்லாத்தையுமே ஹானா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க, யார் இந்த பையன் பேர் என்ன சொன்னால் லூசியானோவா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் இட்டாலியிலேருந்து வந்திருக்காராம், அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காராம் அப்படின்லாம் அங்கே பரபரப்பாக போயிட்டுருக்க. ஹே அது யாரு அப்படின்னதும், அதுவா என்னதான் சொன்னால லூசியானோ அவர் தான். ஹாய் நின்றோலாம் கொடுத்து ஃப்ளவர்லாம் கொடுக்க அவள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாயை பொழந்துட்டு நிற்கிறாளுங்க. போகிற எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு அப்படின்னு உள்ளுக்குள்ளே குஷியாகுது. உடனே அவரா ஓகே இட்டாலியன் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா அப்படின்னதும், இல்லை வேணாமா அங்கே நிறையா டைப்ஸ்லாம் இருக்கும், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் அங்கே பேச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி தான் தோணுது. சரி ஓகே வரலையா அப்போ அப்படின்னதும், கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னதும் அங்கேயும் போகிறாங்க. அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்கானி போரிங் பர்சன் மாதிரி இருக்கான்ல அப்படின்னு கேட்க அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம் போரிங் பர்சன் தான், ஆனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்ல, இது ஆக்சுவலாக ஒன்று நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. இதை டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஆக்சுவலாக டக்கானி மேலே நீ ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்க, நீ மற்ற பொண்ணுங்க மாதிரியோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சரி நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கல்ல, டக்கானி கிட்டே நீங்கள் பேசலாம்ல, அவர் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஹானா கேட்குறா. அதுக்கு லூசியானா என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டம், ஏன் அப்படின்னா டக்கானே கூட இருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நான் திருடிட்டேன் அப்படின்றான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா ஹானா. ஆமாம் அவளோட லாயல்ட்டியை செக் பண்ணுறதுக்காக வெளியே போகலாமா என் கூட வரியா அப்படின்லாம் கேட்குறப்போ டக்கானே பார்த்துட்டான். அந்த இட்டாலியன் டிஷ் அவள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ண இப்போ வீட்டுக்கு போகிறா. இந்த டிரிமசு சாப்பிடு, இது வந்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாமே அப்படின்னு கேட்குறான். உடனே அவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அங்கே சாப்பிட்டது ஸ்ட்ரைக் ஆனதும், டைமிங் தான் எல்லாமே சொல்ல போனோம்னா அப்படின்னதும், என்ன டைமிங் இதில் இருக்குது என்னவா இருக்குன்னு அவன் யோசிக்கிறான் டக்கானே. ஓகே ஹாட் ஸ்ப்ரிங் போகலாமா அப்படின்னு கூப்பிடுறா. ஃபஸ்ட் டைம் என்ன நீ வெளியே கூப்பிடுறியா, பரவாயில்லையே ஆச்சரியமாக இருக்கே, ஆனால் அங்கெல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்கிறான். என்னது போவேணாமா, அங்கே தான் லுசியானோ இருக்காருல்ல, அவரோட ஃபேமிலி அங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ரெஸ்டாரண்ட்லாம். ஸோ அங்கே போனால் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, தயவு செஞ்சு அவனை பற்றிலாம் பேசாது அப்படின்னு சொல்கிறான் டக்கானே. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல டைப் தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. சரி ஓகே அவர் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை உங்ககிட்ட இருந்து ஸ்டீல் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் உங்களை டவுனாலாம் பார்க்கல அப்படின்னா, நீ ரொம்ப அப்பாவியாக இருக்கு, ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே உன்னோட ஹார்ட்டில் வச்சு என்ன நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கே அவன் திணறான். சரி என் கூட ஹாட் ஸ்ப்ரிங் வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் போக தான் போகிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்க முடியாது, நான் டிசைட் பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போக தான் போகிறேன், நீங்கள் கொஞ்சம் மற்றவங்களை கீழே பார்க்குறீங்களா, ஓகே பரவாயில்ல, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், லுசியானோ சார் இருக்காருல்ல, அவர் மாதிரி ஒரு ஸ்வீட்டான பர்சன் இருக்கவே முடியாது, அவரை யாருமே வின் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. உடனே அவர் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி இந்த குட்டி பூ மாதிரி மாறிடுறாரு. வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி கடைசியில் டக்கானேவும் ஹாட் ஸ்ப்ரிங்க்கு வராரு. லுசியானோ அண்ட் ஹானாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஒரு விஷயமே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து டக்கானே என்ன சொல்கிறது, மனுஷனை எட்ட உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. லுசியானோ டக்கானேக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அண்ட் சின்ன வயசாக இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குல்ல இவங்கெல்லாம் பார்க்குறப்போ அப்படின்னதும் அப்படின்ட்டு அவன் முறுக்கிட்டு இருக்கான். அண்ட் இவன் வந்து என்ஜாய் பண்ணுறான் அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு. இப்போது ஷாப்க்கு போகிறாங்க, எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹானா ஒரு பொம்மையை பார்க்குறா. சரி இது எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு அது பிடிச்சிருக்குது, தூரத்தில் இருந்து டக்கானே நோட் பண்ணிடுறாரு. உடனே ஒரு போலான்னு பார்க்குறப்போ கரெக்டாக லுசியானோ உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஹானா கிட்ட. இப்போ ஹானா என்ன கேட்குறா அப்படின்னா, சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், யூனிவர்சிட்டியில் இருக்கப்போ டக்கானேக்கு நிறையா பொண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்லாம் கேட்க, அதுக்கு லூசியானோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, சொல்ல போகணுன்னா நான் தான் பொண்ணுங்க கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன் அண்ட் நிறைய பேர் கூட ஜாலியாலாம் இருப்பேன், ஆனால் அவனை பார்த்தா அவங்ககிட்ட பொண்ணுங்களாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இவன் எப்படி தெரியுமா ரிப்ளை பண்ணுவான், தயவு செஞ்சு இது மாதிரி புலம்பிட்டு இருக்காத, இது மாதிரி பேசாத, என்னால் கேட்க முடியல, சரி எட்டப்போ இப்படின்ற மாதிரி ரொம்ப நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாருமே அழுதுகிட்டே போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோ. இது லுசியானோ நோட் பண்ணிட்டு அப்படியே பொங்குறாரு. திரும்ப வந்து டக்கானே கிட்ட பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ தான் எவ்வளோக்கும் அப்படின்லாம் சொல்ல, ஐயா தயவு செஞ்சு அழாத, என் காதுலாம் வலிக்குதுன்னு போயிடுவான். இதையுமே லுசியானோ பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறான், யாரா இவன் அப்படின்னு. இப்போ லுசியானோ யூனிவர்சிட்டி டைமில் ஸ்ட்ரெயிட்டாக போய் டக்கானே கிட்ட பேசுகிறான். ஆமாம் நீலாம் என்னடா பையன் இப்படி தான் வந்து பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணுவியா அப்படின்லாம் சொல்ல, ஏய் அதை பற்றி என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ தாண்டா பொண்ணுங்களோட மனசை வந்து ஆசையை கிளப்பி விட்டு நீ தான் பிளே பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, ஒன்றை மாதிரிலாம் நல்லா இருக்க முடியாது, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு போயிடுவேன், அண்ட் அவங்களுக்கு எதுக்கு நான் ஒரு ஃபால்ஸான ஹோப் தரணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ. இவனுங்க 2 பேரும் மாறி மாறி நல்லா திட்டிக்கிறானுங்க. உடனே டக்கானே என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லா பொண்ணுங்கிட்டே போய் சொல்லிடு, என்னை லவ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லை, நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் விழமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஹானா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒன்று ஹானா,
நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அவன் ரிஜெக்ட் பண்ணான்ல டக்கானே, அந்த பொண்ணுங்க எல்லாமே அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தாங்க. அண்ட் அப்போ முடிவு பண்ணேன் நான், டக்கானே ஏமாறக்கூடாது, அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர பொண்ணுங்க ட்ரூவா லாயலாக இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அவனை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. ரொம்பவே எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவன்கிட்ட. அவனை வெறுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அவன் ரொம்ப விசித்திரமான ஒருத்தவன் அப்படின்லாம் சொல்ல உடனே உள்ள வரான். என்ன ட்ரை பண்ணிட்டியா, எப்படி பேசி கொக்கி போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் டக்கானே. அவளை கையை பிடிச்சி கடகடன்னு இழுத்துட்டு போயிடுறான். டக்கானே ஹானா கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, லுசியானோன்னு நினைக்கிற மாதிரி ஒரு டைப் இல்லை, அவன் கிட்ட பேசுறதுன்னு சொன்னாதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஹானா உடனே ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த பிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனதும், ஆமாம் நீங்கள் ஒரு காலத்தில் லவ்வில் இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. என்னது லவ்வா, யாரை சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் எமிரி அப்படின்னதும், எமிரியா யார் எமிரினதும் அந்த லுசியானோ ஃபோட்டோ காமிச்சிருப்பாள் அதை பற்றி சொன்னதும், என்னது அந்த பொண்ணா, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னதும், என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து பதறி ஷாக் ஆகிறான் லுசியானோ. லுசியானோ மேலே இருக்க அக்கறையில் தான் பண்ணான்னு எனக்கு புரியுது. அண்ட் பணத்துக்காக அந்த பொண்ணுங்க வராங்களா அப்படின்ட்டு. அண்ட் நான் லவ் பண்ணியிருந்தா தானே அவன் அது மாதிரி பண்ணுறதுக்கு. அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது எனக்கு. நடந்து வரப்போ என் கூட வந்து அவன் மனு பேசிக்கிட்டே வந்தா, நான் அவகிட்ட எதுவுமே பேசாமல் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தா. ஸோ அந்த டைமில் தான் இவன் பார்த்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னதும் அவனுக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு. இப்போ ஹானா டக்கானே கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, அப்போ லுசியானோக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் தெரியும், ஆனால் இவனை மாதிரி ஒருத்தவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், என்ன கோவம் அப்படின்னு பார்த்தா அந்த இன்சிடென்ட் நடந்துருக்கும்ல. ஸோ அந்த எமிரி பொண்ணெல்லாம் வந்திருப்பா அண்ட் வந்து டக்கானே பார்த்துருப்பான் எமிரி கூட இருக்க மாதிரி லுசியானோவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பறந்து போயிட்டார் இட்டாலிக்கு வந்து லுசியானோ. ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார் டக்கானே கிட்ட. உண்மையான காரணம் என்னன்னா இதுதான், அந்த எமிரின்ற பொண்ணு யாருன்னே தெரியாது டக்கானேக்கு. ஆனால் வந்து லுசியானோவுக்கு தெரியுது யூனிவர்சிட்டியில் இருக்க பொண்ணு எமிரி அப்படின்ட்டு வந்து நிறைய பொண்ணும் கூட பேசுவானே. ஸோ அது மாதிரி க்ளோஸாக இருக்க டைமில் டக்கானேக்கு ஏன் ஜெலஸ் ஆகணும்? அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே. டக்கானே வந்து என்னடா திடீர்னு லுசியானோவை காணா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப தான் சொல்கிறான், இது மாதிரி அவன் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமா இட்டாலிக்கு போயிட்டான் அவங்க ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேள்விப்படுறான் டக்கானே. ஹானா லுசியானா கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, நீங்கள் ஏன் சொல்லிட்டே போகல அப்படின்னதும் லுசியானா என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு என்ன தெரியும், இப்போ தானே தெரியுது அந்த பொண்ணு யாரோ, இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு. அந்த டைமில் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் திருடிக்கிட்டேன்னு நினச்சேன். ஸோ அதனால இவன் மேலே செம்ம காண்டா இருப்பான்னு நினச்சி தான் நான் அவன்கிட்ட சொல்லாமல் ஓடிட்டேன். ஆமாம் ஏற்கனவே நான் பொம்பளை சோக்குன்னு தானே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல அவன் மனசில் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்றான். இப்போ ஹானா 2 பேருக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணி சேர்த்து வைக்கிறா. 2 பேரும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கையை எடுத்ததும், சரி லுசியானா என்ன சொல்கிறான் அப்படின்னா, டேய் ரொம்ப சாரிடா, நான் வந்துட்டு சொல்லாமல் இட்டாலி போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்றான். சரி ஓகே மன்னிச்சிட்டேன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அங்கே சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன நல்லா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்ட் லெட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல். எபிசோட் 4 டக்கானே டு ஹானா. இவங்க எல்லாருமே சேர்ந்து டேபிள் டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒதுக்கப்பட்டவர்னு சொல்ல முடியாது, அவரே ஒதுங்கிக்கிட்டாரு. ஹாயாக வந்து ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. யாருன்னா நம்ம ஹீரோ தான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணலாம்ல, விளையாடலாம்ல அப்படின்லாம் கேட்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி சின்ன புள்ளத்தனமாக விளையாடுற விளையாட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன், ஏன்னா ஆளை விடு நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், ஆமாம் ஒன்றை மாதிரி ஒரு கிழர் டைனோசர்லாம் வந்து எங்கள் கூட விளையாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான்ல அப்படின்னதும், என்னது டைனோசரா அப்படியே கையை பிடிச்சிட்டு, சரி நான் விளையாடுறேன், நீ என்னோட ஹீரோயிக் ஆக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. வேறு வழி இன்றி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஆப்போனன்ட் டீமை வந்து தாக்கிட்டு இருக்காங்க. தாக்கிட்டு பல்பு வாங்குறாங்கன்னு தான் சொல்லணும், ஒழுங்காகவே ப்ளே பண்ணல. இப்போ நீ ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னோடனே, நான் ஆப்போனண்ட்டாக இருக்கேன் அப்படின்றான் ஹானாவோட ஃப்ரெண்டு. இப்போது வேறு லெவலில் விளையாடுறாரு. என்ன ஒரு இப்படி விளையாடுறாரு அப்படின்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு டக்கானேயோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து சாதா கேம் இல்லை, ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிற கேமு அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனுக்கு இவன் மேலே க்ரஷ் இருக்குது, ஒரு சம்வாட் ஒன் சைட் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணுறாங்க இதில். அச்சோ என்னாச்சு ஓகேவா அப்படின்னு எல்லாமே கேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனை அப்படியே அலேக்கா அப்படி தூக்குறாரு. தூக்குனதும் என்ன விடுங்க அப்படின்றான். இங்கே பாரு இப்போ உனக்கு அடிபட்டுருக்கு, ஸோ அதனால் விடுங்கன்னு சொன்னாலும் அப்படியே போட்டுருவா நான் அப்படின்னு கேட்குறான். இது எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா ஹானாவோட ஃப்ரெண்டு. ஸோ அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போகிறாரு. எல்லாரும் பேக்கப் பண்ணிக்கிட்டு
இருக்காங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு. இன்னும் 2 நாள் இங்கே இருந்திருக்கலாம்ல, எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹேனாவோட ஃப்ரெண்டு சொல்ல யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்து சொல்கிறாரு, உனக்காக டக்கானி வெளியே வெயிட் பண்ணுறான், அவன் கூப்பிடுறான் அப்படின்னதும் ஒரு குளிர் அப்படியே நடுங்கிட்டு வெயிட் பண்ணுறாரு. சீக்கிரம் வர வேண்டியதானே, என்னால் இந்த குளிரை தாங்கிக்கவே முடியல, வா போகலாம் அப்படின்றான். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா ஹேனா. அதுக்கு டக்கான என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இப்போ ஸ்கூல் படிக்கிறல, நீ சூப்பராக மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணணும்ல, அங்கே மலை பகுதியில் ஒரு கோவில் இருக்கா, அங்கே போய் நம்ம ப்ரே பண்ண தான் போகிறோம் வா அப்படின்ட்டு பேசிகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹீரோக்காக அந்த ஒரு கீ செயின் வாங்கியிருப்பா. ஸோ அது இவட்ட தான் இருக்குது, அது அப்படியே எடுத்துகிட்டு வரா. கொடுக்கலாமா என்ன, எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுட்டு இருக்கா. இவன் டக்குன்னு திரும்பி பேசிட்டு கிட்டே வந்ததும் அதை மறைச்சிக்கிறா. எங்க கோவில், வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. இந்த இடம் காட் ஃபார் அகாடமிக்ஸ்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறா ஹீரோயினு. அட பாவி, அவன் என்னை ஏமாத்திட்டான், சரிவா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்ததும் அந்த கிஃப்ட் வந்து கீழே விழுது. என்னது இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. ஆக்சுவலாக அன்றைக்கி ஷாப்பில் இருந்தப்போ உங்களுக்கு வாங்கலாம், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதனால தான் நான் வாங்கினேன், ஆனால் அது உங்ககிட்ட நான் கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை இது எனக்கு தான் தயவு செஞ்சு நீ கையெடு அப்படின்னதும் கீழே 2 பேர் விழுந்துடுறாங்க. எழுந்திருக்க டைமில் பக்கத்தில் ஒரு பேக்கெட் இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஆக்சுவலாக அன்றைக்கி நீ ஷாப்பில் ஸ்டார் ஆகி அதை பார்த்துட்டே இருந்ததை நான் நோட் பண்ணேன், சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுருந்தேன் உனக்கு கொடுக்கலான்னு அப்படின்னதுக்கு, ஓ இல்லை நான் தரமாட்டேன், எது கேட்குறீங்க, ஓகே அப்போது இது 2ம் பேரா, நல்லா இருக்குல்ல அப்படின்லாம் இவன் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்கிறான், தெரியுது சின்ன பிள்ளைத்தனமாக இது மாதிரி தான் எக்ஸைட் ஆவாங்கன்னு தெரியுது, ஒன்றை மாதிரி இருக்க வயசு பசங்களாம் அப்படின்றான். சரி எவ்வளோ தூரம் வந்துட்டோம், மவுண்டன் கிட்டே இருக்க அந்த ஷ்ரைன் கிட்ட நம்ம போயிட்டு அந்த சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவள் ப்ரே பண்ணுறா. இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்ன ப்ரே பண்ணுறா அப்படின்னா, டக்கானே இந்த ட்ரிப்பை மறக்கவே கூடாது எப்பயுமே அப்படின்ட்டு ப்ரே பண்ணுறா. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வழி தான் வந்த மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கா, கரெக்டு தான் அப்படின்னதும் கூட்டமே இல்லாமல் இருக்குது, அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு ரசிச்சுட்டு அந்த பிக்லாம் எடுத்துக்கிட்டே இருக்க என்ன ஆகுது, அவளுக்கு குளிர ஆரம்பிக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு கழுத்தில் இருக்க அந்த ஸ்கிராஃப் எடுத்து இவளோட கையில் வந்து ரோல் பண்ணிடுறான். யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப ரொம்ப குளிரான ஒரு பிளேஸ் தான், ஆனால் சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த சன்லைட்டோ இல்லை வந்து நம்மளை சுற்றி இருக்க விஷயமோ எதனா ஒன்று நடக்குது அப்படின்னா அது ரொம்ப வார்மாக இருக்குல்ல அழகா அப்படின்ற மாதிரி வர்ணிக்கிறா. சரிவா அங்கேருந்து கிளம்பலாம், அழுது எப்படியோ காரியத்தை சாதிச்சுட்டேன், ஹாட் ஸ்ப்ரிங்ஸும் கூட்டிட்டு வந்துட்டேன், அண்ட் கண்டிப்பாக இதை நான் மறக்கவே மாட்டேன், என் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்கூலில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதும், அதான் வெளியே போனோம்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரி எனக்கும் அனுப்பு அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். அந்த சோடா புட்டி போட்ட பொண்ணு இருக்கால, அவள் போயிட்டு ஹானாவோட ஃப்ரெண்டு கிட்ட, இங்கே பாரு இது சூப்பரான ஒரு பிக்கில் அப்படின்றா. அது ரொம்ப வைரலாக போகும் கேர்ள்ஸ் கிட்ட முன்னாடி. அப்படியா, சரி பெரிய காமெடி தான், எடுத்துகிட்டு போ அப்படின்றான். இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க, பரபரப்பாக இருக்குது. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒருத்தவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகமாக இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே தூக்கம் வராமல் பரண்டுட்டு இருக்கா. டக்குன்னு யாரோ ஒரு சவுண்டு தட்டுறது கேட்டது உங்களுடன் ஓடி போய் பார்க்குறா, ஹீரோவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் இவளோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்கான். அம்மா அதை கொடுக்க சொன்னாங்க சாப்பிடு அப்படின்னதும், சரி நீங்கள் 2 பேருமே உட்காந்து சாப்பிடுங்கன்ட்டு 2 பேரும் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது அப்படின்னு கேட்குறா. அதுவா டக்கானிசா கிட்ட இருந்தா வந்தது அப்படின்ட்டு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குறேன். அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அந்த பொம்மையை வந்து என்ன மாதிரி கேர் எடுத்து பார்த்துக்கோ, நான் ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஸோ அதுக்கப்புறமேட்டா உன்னை வந்து பார்க்குறேன், நீ கோச்சிக்காத அப்படின்லாம் சொல்ல, அதுக்கப்புறம் நீ பார்க்கவே இல்லையா அவர் அப்படின்னு கேட்குறா. இல்லை பார்க்கல, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல இருக்கு ஒர்க்கில். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங் போனோம்ல, அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, இன்னும் மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்பவே அப்படின்னு சொன்னதும், நீ அப்படி மிஸ் பண்ணுறேன்னா நான் உன்னை கூட்டு போகிறேன் திரும்ப கூட அப்படின்னு ஹேனோட ஃப்ரெண்டை சொல்லிட்டுறான். தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. என்னோடய ஒர்க்கில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அசிஸ்டண்ட் ஹீரோ கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் பார்ட்னர் கூட வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்டதும் அப்படி லுக்கு விடுறான். சாரி அப்படின்ட்டு அவன் போகிறான். ஒரு நிமிஷம் வெளியே வரையா, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட, இல்லை பரவாயில்ல, ஒருவேளை நான் உங்க கூட வெளியே வந்தால் ஒர்க் தவிர நான் மற்ற விஷயம்லாம் அதெல்லாம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, அப்போ நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, அண்ட் கான்வர்சேஷன் இருக்கிறது மூலிமா மட்டும்தான் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ வழக்கமாக போவாங்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஸோ அவங்க தான் எல்லாருமே வந்து கேதர் ஆகுறாங்க. ஹேனாவோட ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டு. லுசானியா அண்ட் டக்கானே 2 பேருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அது எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் அது அப்படின்ட்டு. இங்கே 2 பேரும் செய்கிறதும் தப்பு, இது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் ஹேனாவோட ஃப்ரெண்டு. உடனே சரி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம், இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்க்க வேறு லெவலில் இருக்கா. அப்படியே டேஸ்ட்டில் வந்து அப்படியே மெய் மறந்துடுறா. என்ன அவ்வளோ சூப்பராக இருக்கா, கமெண்ட் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது போல இருக்குது அப்படின்னதும், ஆமாம் ஒத்துக்கிறேன், ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இவங்க 2 பேரையும் நான் வீட்டில் இட்டுட்டு போய் விட்டுறேன் அப்படின்ட்டு டாட்டா சொல்லிட்டு அவங்க கிளம்ப. உடனே வந்து நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சோம், பரவாயில்லையே வந்திருக்கீங்களே அப்படின்னதும், அதுவா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க, ஸோ அவன் வந்து பாதி
பாதி ஒர்க்கை பார்த்துக்கிறான் அண்ட் அதனால தான் நல்லா வர முடிஞ்சதுன்னொடனே சூப்பரான அசிஸ்டன்ட் தான் அப்படின்ட்டு 2 பேரும் பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் ஒன்றா போயிட்டே இருக்கப்போ காரில் இருக்கான் அசிஸ்டன்ட்டு. ஸோ இவங்களை உளவு பார்க்க தான் வந்திருக்காரு இவர். இந்த டக்காபா குரூப்போட இன்னொரு பர்சனாக காட்டுறாங்க. ஸோ இவர்கிட்ட தான் அவன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு நான் குட் நியூஸ் வச்சுருக்கேன், நான் ஒரு சில விஷயம்லாம் பார்த்தேன், அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து ஹீரோயினை பார்க்க போகிறான். நான் தான் வந்து அவரோட அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறான். சொல்லுங்கள், நைஸ் டு மீட் யூ அப்படின்னதுக்கு, ஆக்சுவலாக நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் டக்கானே கூட பிரேக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்க்குறா. உங்களால் அவரோட ரெப்யூட்டேஷன் போகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது, அதனால தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து விலகிடுங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் அவர் நல்லா இருக்கிறோன்னு தான் அதை நான் சொல்கிறேன் அப்படின்லாம் அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்கானே டு ஹானா எபிசோட் 5. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக டிசைட் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டைம் தரேன் அண்ட் நம்பரும் இருக்குது என்னோடய கார்டில், நீங்கள் கண்டிப்பாக டக்கானிஸை பிரேக்கப் பண்ணியே ஆகணும், இது அவரோட நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லி இங்கேருந்து கிளம்ப இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹானாவோட ஃபேஸ் சரியே இல்லை சுத்தமாக. அந்த டிஷ்ஷை மேக் பண்ணுற பெருமை இப்போ ஹீரோவுக்கே போய் சேர்ந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இவரே ரெடி பண்ணுறாரு. இந்த ஷாப்பை நான் டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஹானாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ சூப்பராக ஒரு செய்கிறாராமா. இவர் மண் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டே இருக்க, இவன் மட்டும் இப்படி சைலண்ட்டாக இருக்கா, எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு கொடுக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், இல்லை வயிறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இதை தாண்டி நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுதே, நீ எப்பயும் இது மாதிரி இருக்க மாட்டியே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடுவேன், நிஜமாக ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம் உங்களோட அசிஸ்டன்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டதும், அவனா சூப்பராக இருக்கான், இன்ஃபேக்ட் அவன் வந்து என்னோடய ஜாப் நிறையா பார்த்துட்டு இருக்கிறதால தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பாரு அந்த பேய் தான் ஃபோன் பண்ணுறான், அவனை பற்றி பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் பேச போயிடுறாரு. ஹீரோக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஒர்க் வந்திருக்கும் அப்படின்ற காரணத்தால், சரி ஓகே ரொம்ப லேட்டாக வீட்டுக்கு போவதை பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னதும், நீ என்ன என்னோட கார்டியனா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் உங்களுக்கு வேலை இருந்தால் அப்படியே போயிருக்கலாம்ல, இதுக்காக ஏன் எங்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்லாம் அவன் கேட்க, நீ வராதுன்னு சொன்னாலும் அவன் கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் நான் போகிற சாக்கு வச்சு நீ அவ கூட இன்னும் க்ளோஸ் ஆகலாம்லாம் பார்க்காத அப்படின்னு இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார்ல ஒரு ஃப்ரெண்ட் அடிக்கடி. அவர் ஃப்ரெண்டை பற்றி தெரியும் ஃபுல்லாகவே நம்புறாரு. பட் இருந்தாலும் அந்த கவுண்டரை போட்டுட்டு, சரி ஓகே நான் பில்லை பே பண்ணுறேன், நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ட்டு கிளம்புன உடனே அப்படியே சோகமாக இருக்கா இவ. என்ன நீ டக்கானே நினச்சி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி ஓகே உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீ எதனா சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு கேட்டதும் இவ என்ன கேட்குறா அப்படின்னா, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பொட்டென்ஷியலான மேரேஜ் பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எனக்கு யாரும் இல்லையே, நான்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பேனே, அந்த விஷயத்தெல்லாம் நான் போய் லாக் ஆக மாட்டேனேன்னு சொன்னதும், ஆக்சுவலாக இது ஒரு சினாரியோ தான், இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அவங்க கம்பெனிக்காக அந்த பார்ட்னர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் இல்லை பிரேக்கப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறா இவ. எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, உன்னையும் டக்கானேவையும் வச்சு தான் அதை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்ல போகணுன்னா டக்கானே என்ன முடிவு பண்ணுவான்னு எனக்கு தெரியல, அவனுக்கு தான் தெரியும் அவன் என்ன முடிவு பண்ணுவான் அப்படின்றது. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியலையே, அவன் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோ வந்து அந்த கீச்சைன் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு ஒர்க்கில். நீங்கள் எதனா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து கேட்டதும், ஆமாம் இப்போ உமன் வந்து லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, டவுனாக இருக்காங்கன்னா என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டதும், அவங்களுக்கு சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், அதை தானே அவங்க டிப்ரெஸ்டாக இருக்காங்கன்னா நான் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே சூப்பரான ஐடியாவை நான் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு ஒரு கிளம்பிடுறாரு. இவருடைய கண்ணோட அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு, ஹே எப்படி இருக்க நல்லா இருக்கேனதும், நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு ரூம் அப்படி குறுகுறுன்னு பார்க்குறாரு. ஆமாம் டீனேஜ் பொண்ணோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் என்ன, ஏய் நீ நினைக்கிறதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ வேறு எதுவும் யோசிக்காத, அப்படிலாம் எதுவும் இல்லை, அண்ட் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எது கிஃப்டா, என்ன கிஃப்ட்டு அப்படின்னு ஒன்று இப்படி காட்டுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவள் வந்து ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லியிருப்பாள்ல, ஸோ ஃபுல்லாகவே வந்து நியூட்ரிஷன் ட்ரிங்க்கு எனர்ஜி ட்ரிங்க்காக வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபார்மசியிலேருந்து. இது எவ்வளோ கேவலமாக இருக்கும் தெரியுமா அந்த டேஸ்ட்டே, இதையா குடிக்க சொல்கிறேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. நீ இதை மட்டும் குடிச்சு பாரு, உனக்கு வேறு லெவல் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னதும் ஹீரோயின் என்ன பண்ணுறா, சரி ஓகே இதை நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்க்குறா. அண்ட் ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பார்ல, நீ கண்டிப்பாக டக்கானே கூட பிரேக்கப் பண்ணிவிடு, அதுதான் அவருக்கு நல்லது அப்படின்லாம். ஸோ அதை நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்துட்டு குடிச்சிட்டு, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வேற லெவலில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கத்துறா. இந்தாங்க இப்போ இதை நீங்கள் குடிக்கிறீங்க, உங்களுக்கான டர்னு அப்படின்றா. நல்லாவே இல்லை அப்படின்றா. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு, ஏன்டி இப்படி போய் சொல்கிற அப்படின்னு அந்த சீன் அங்கே அழகாக முடியுது. இப்போது அடுத்த நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறா. அங்கே அந்த சோடா பொட்டி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு. ஹீரோயினும் வந்துட்டா.
வந்துட்டியா, உனக்கு தான் வெயிட் பண்ண. சரி உன்னோட டெசிஷன் எடுத்துட்டியா அப்படின்லாம் கேட்க, எடுத்துட்டேன் அப்படின்ட்டு உட்காடுறா. சரி சொல்லுங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் டக்கானே சாங் கூட பிரேக்கப் பண்ண போறதா இல்லை, நான் அவரை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டல, ஸோ அவரோட பொட்டென்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தான் நான். ஒருவேளை அவருக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணுறதால இல்லை என் கூட இருக்கிறதால, என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால, ஏதோ ஒன்று என் கூட அவர் இருக்கிறதால அவருக்கு ஹையராக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதனா இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா அவர் தாராளமாக விலகிக்கலாம். ஆனால் நான் விலக மாட்டேன், இது ஃபுல்லாகவே என்னோட ஃபீலிங்ஸு அப்படின்னு சொன்னதும் அந்த சோடப்பட்டி என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸே வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி எதனா வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். நோ இஸ் நோ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறான். ஓகே இது என்னோட ஃபீலிங்ஸா, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நீ கண்டிப்பாக ஈஸியாக டவுன் ஆகிடுவ, நீ விலகிடுவ அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நான் அப்படி நினச்சது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட, என்னை மன்னிச்சிடு, நான் அங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இவன் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்போ ஸ்கூலில் வந்து காட்டுறாங்க, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, அது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா நடந்தது. ஸோ அப்படியே சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கப்போ, அச்சோ இப்போ ஒரு வேளை டக்கானையோட வேலையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என்னால் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு அங்கே தான் ஒரு பயம் வருது. என்னோட அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்களா அப்படின்னு ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அவரை நான் டேரக்டர் ரூமில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் டேரக்டர் ரூமை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்காரு. அண்ட் டோரை தட்டலான்னு போகிறப்போ அந்த பேசுகிற சவுண்டு வெளியே கேட்குது. மன்னிச்சிடுங்க என்னால் மிஷனை ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னதும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க, உன்கிட்ட நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணியா அப்படின்னு கேட்டதும் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலாக டக்கானேசா அந்த பொண்ணு கூட இருக்கிறதால இவரோட ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதை நான் கண்கொள்ளா பார்த்துட்டு இருக்கேன். இப்படிலாம் நம்ம ஹீரோவுக்கு இந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா டேரக்டரோட அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பார். இவர் ஸ்பை பார்க்க தான் வந்து ஹீரோ பக்கம் வந்து ரூட்டை மாற்றி விட்டுருப்பாரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன் இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கோ, நான் ஆர்டர் கொடுத்து அந்த டியூட்டியை முடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் உன் வேலை, அதை தாண்டி நீ எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காத. அந்த பொண்ணு ஸ்டேட்டஸ் என்ன, அவளை எப்படியாவது டக்கானே கிட்ட இருந்து பிரித்து கொண்டுட்டு வா, எதனா பண்ணு அப்படின்னா நீ என்கிட்டயே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு டென்ஷன் ஆவ. கரெக்டாக ஹீரோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறாரு. ஹாய் டைரக்டர், என்னோட அசிஸ்டன்ட் எதனா தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஒர்க் அவனுக்கு நான் கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் என்னோட செக்ரட்டரியாக இருந்தான்ல இந்த பையன், ஸோ அதனால தான் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் அவரை கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக நீ கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாரு. ஹீரோ ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த அசிஸ்டன்ட் நிற்கிறான் இல்லையா, அந்த பையன் பேர் கிரகிசாக்கி. இந்த கிரகிசாக்கி உங்களுக்கு வந்து பர்சனல் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான், அது ஓகே, பட் எனிவே எனக்கு வந்து நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக அனுப்பிச்சிங்கல்ல அதுக்கு தேங்க்யூ அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறான். அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வரான். என்ன நின்றுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஒரு அதட்டினது தான். உடனே இந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன சொல்கிறான் டைரக்டர் கிட்ட அப்படின்னா, சாரி, இந்த டக்காபா ஃபவுண்டேஷனை என்னால் முடிஞ்ச ஸ்ட்ரென்த்தை வச்சு உதவி பண்ணுறது மட்டும்தான் நான் பெரிய விஷயமா நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான் ஹீரோ கூட தான் வெளியே. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, டீப்லி ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான் அந்த அசிஸ்டன்ட். எனக்கு எப்படிடா தெரியும், நாளுக்கு இந்த உளவாளியே, என்ன எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டியா, அப்போ உனக்கு ஹேனாவை பற்றியும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னதும், ஆமாம் நான் எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க 2 பேரை பற்றியும் சொல்ல போகணுன்னா, யார் 2 பேரை பற்றி அப்படின்றான். ஹேனாவை பற்றி தான். என்னது ஹேனாவா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நான் உங்களை பார்த்து பேசினேன், ஆக்சுவலாக அவங்க உங்கள் மேலே ரொம்ப கன்சிடரேட்டாக இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் ஓப்பனாகவே சொன்னாங்க. அடே அழுகி போன நாளுக்குன்னு உளவாளியே அப்படின்னு திட்டுறான் திரும்ப. ஐம் டீப்லி சாரி அப்படின்னு கேட்குறான். உனக்கு ஃப்ரீ டைமாக அதிகமாக இருக்குது, அதில் எனக்கு நீ அப்பாலஜைஸ் பண்ணுற அப்படின்னா போயிட்டு வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னதும் எங்கே அப்படின்றான். நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். எப்படியும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு உன் ஃபேஸ் லைட்டாக மாறுது. நீ என்னோட அசிஸ்டன்ட், அதனால ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஸ்மைல் பண்ணுறான். அங்கேருந்து குடுன்னு ஓடி வராரு. யார், ஹீரோயினை பார்க்க தான். ஹீரோயின் புள்ள அப்படியே தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. அம்மா என்னோட அசிஸ்டன்ட் வந்து உங்ககிட்ட பேசினானா, இதை பற்றி எதுவுமே என்கிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னதும் சாரி அப்படின்ட்டு போக பார்க்குறா. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு இருக்கான்ல, எங்கே போகிற, இல்லை இந்த பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை முடிச்சுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதை அவன் போய் ஹக் பண்ணிக்கிறான். சரி அந்த பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் நீ கேளு அமைதியா. நீ மற்றவங்க கிட்ட சரண்டர் ஆக நான் என்றைக்குமே விட மாட்டேன், நீ எப்பயுமே என் கூட மட்டும்தான் இருக்கணும், எனக்கு தான் நீ என்ன சொல்லணும் எல்லாம், நான் தான் என்னோட சப்பார்டினேட்ஸை ஒழுங்காக
பார்க்காம விட்டுட்டேன். நான் மானிட்டர் பண்ணியிருக்கணும். நான் ஒழுங்கா பண்ணதால தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்திருக்க. நான் ஒன்றும் அழலை அப்படின்றா. தப்பு என் மேலே தான். நான் தான் அந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டேன். உங்கள் மேலே இந்த தப்பும் இல்லை. நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. ஸ்வீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப. ஆமாம், அது கரெக்டு தான். நீ தான் தப்பு அப்படின்றா. என்ன அப்படின்னு கேட்குறா அவ. ஆமாம், இந்த விஷயம் எல்லாமே நீ உனக்குள்ளே வச்சுட்டதால தானே எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்திருக்கு. நீ சொல்லியிருந்த அப்படின்னா அந்த குழப்பம்லாம் தேவையா அப்படின்னோடனே சாரி அப்படின்றா. ஹே, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறான். உங்க ஜாப் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஓகே தான். அந்த 4 கண்ணு உளவாளி இருக்கான்ல, அவன்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்துருக்கேன். நீங்க சொன்னது ரொம்ப கூலா இருந்தது தெரியுமா? என்ன அப்படின்னா, நீ எனக்கு மட்டும்தான், என்னை தவிர யார்கிட்டயும் உன்னை சரண்டர் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சிரிச்சிட்டு போற. ஏய், கிண்டல் பண்றியா அப்படின்னு கேக்குறான். நிறைய பேர் இதை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, தயங்குவாங்க, ஒரு மாதிரி கூச்சப்படுவாங்க தெரியுமா? பட் நீங்க சொல்லிட்டீங்க, அது ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு சிரிச்சுட்டே போறா. ஹீரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஓரமாக அப்படி நடந்து போயிட்டே இருக்க ஒரு ஷாப்பை பார்க்குறாரு. ட்ரெஸ் வித் ஹேண்ட்பேக்கில் இருக்குது. ஹேனா வச்சு இமேஜின் பண்ணுறாரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு இமேஜினேஷன் தோணி அண்ட் உள்ளே போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அண்ட் வந்து பே பண்ணணும்ல. அண்ட் வந்து எல்லா கிரெடிட் கார்டையும் எடுத்து கொடுக்குறாரு. எதுவுமே வந்து ஆக்டிவாக இல்லை, எல்லாம் ஃபெயில் ஆகுது. எங்கள் வீட்டை இன்னைக்கு கறி பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அவளை மெய் மறந்து பண்ணுறா. உடனே அங்கே இருக்க கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு ஃபோனை கொடுமா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. என்னது, என்னோட எல்லா கார்ட்ஸுமே ஃப்ரோசன் ஆயிடுச்சா அப்படின்ட்டு அந்த பொம்மையை மாறிடுறாரு. டக்குன்னு அப்படியே நடந்து வரவங்க எட்டியோரை உத விட்டதும் பறந்து போய் விழுறாரு. அப்படியே அழுகுற மாதிரி காட்டுறாங்க. வேதனையில் இருக்கிறாரு சொல்ல போனோம் அப்படின்னா. ஹீரோ அவரோட தாத்தாவை பார்க்க போய்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. அண்ட் சிங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல். டக்கானே டு ஹேனா எபிசோட் 6. ஹீரோவோட கார்ட்ஸ் எல்லாமே ஃப்ரோசன் ஆயிடுச்சு. அவங்க தாத்தாவை பார்க்க போய்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் செஞ்ச வேலை தானா? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என்னால் ஒரு கார்டை கூட அக்சஸ் பண்ண முடியல தெரியுமா? எல்லாமே ஃப்ரோசன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டதும், ஏன்பா எவ்வளோ பதட்டப்பட்டுட்டு இருக்க? அமைதியா இரு. நீ இப்போ உன்னோட வீட்டுக்கும் போக முடியாது, காருமே இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்றாரு. இதெல்லாம் ஏன் எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்லாம் கேட்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னுவாங்கல்ல, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், அவர் வந்து இவர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எதுவுமே தாத்தா ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஒரு நோட் இருக்கு, எடுத்து பாருன்றாரு. அந்த பேப்பரில் ஒரு அட்ரஸ் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கீ இருக்குது. என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. அங்கே நீ போனேன்னா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. இவன் உடனே அந்த அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, இந்த அட்ரஸ் தானே அப்படின்னு பார்க்குறாரு. வேறு லெவலில் இருக்குது வீடு சொல்ல போகணுன்னா. அந்த வீட்டுக்குள்ளே தான் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு இவரும் என்ட்ரு ஆகி உள்ளே பார்க்குறாரா. பார்த்ததும் ஒரு கால் வருது. சொல்லுங்கள், ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பிளேஸ்க்கு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அதான் உன்னோட வீடு. என்னது, இது என்னோட வீடா? இருங்க, எனக்கு புரியல. இதே என்னோட வீடா? இதோ ஏதோ குட்டியோண்டு இருக்கே, இதான் பெட்டா? அப்புறம் என்னோட ட்ரெஸ் இருக்குது. சிரிக்கிறாருங்க தாத்தா. கட் பண்ணிடுறாரு ஃபோனை. அங்கே ஒரு என்வலப் இருக்குது, செக் பண்ணு அப்படின்ட்டு தான் தாத்தா ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ எடுத்து என்வலப்பில் என்ன பெருசாக அதோ செக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு எடுத்து பார்த்தா 10,000 yen இருக்குது. அதாவது ஜப்பானில் நம்ம ஊரு காசுபடி 5,000 சில்லற, 5,600 சில்லற ஏதோ வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே அவர் ஓட்டணும். என்னடா இது குட்டி பசங்களுக்கு கூட அந்த காசு பத்தாதே, இதை வச்சு நான் எப்படி வாழறது அப்படின்னு அவருக்கு ஒரே புலம்பலாக இருக்குது. இது என்ன கொடுமையாக இருக்குது, என்னால் முடியலையே அப்படின்லாம் புலம்பி கத்திக்கிட்டு இருக்க ஹவுஸ் ஓனர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. இங்கே பாரு தம்பி, ரொம்பலாம் கத்திக்கிட்டு இருக்காத, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான்லாம் உனக்கு வீட்டு தரல புரியுதா அப்படின்ட்டு சவுண்டு விட்டு போகிறாங்க. எங்கள் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. இவருக்கு வந்து ஃபோன் நாட் ரீச்சபிள்லே இருக்குது. ஆமாம், ஃபோன் எடுத்து அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த பொம்மை கிட்ட பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ பிஸியாக இருக்க நீ அப்படின்ட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன ஹானா சொல்லு, என்ன என் மேலே காதலில் விழுந்துட்டியா அப்படின்லாம் அவர் கேட்க, அட உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? நானே டக்கானைஸை வந்து ஃபோன் எடுக்கல அப்படின்னு இருக்கேன், என்னன்னே தெரியல, ரீச் ஆகவே மாட்டுது ஃபோன் அப்படின்னதும், என்ன சொல்கிற நீ? இதை நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும், இரு நான் சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ ஆஃபீஸில் காட்டுறாங்க, ஹீரோயினோட அப்பா ஒரு சுப்பீரியர் பர்சன் கிட்ட பேசிட்டே வந்துட்டே இருக்கப்போ எதிர்க்க ஒருத்தர் இடிச்சு அப்படியே கீழே விழுறாரு. அச்சோ விழுந்துட்டாரு அப்படின்ட்டு அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது டக்கானேஸா அப்படின்னதும், அச்சோ இவரா அப்படின்ட்டு அங்கிறது கத்திட்டு ஓடுறாரு. திரும்பியும் விழுந்து வேற வழி இல்லை மாட்டிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கம்பெனி பிரசிடென்ட்டுக்கும் அண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் தெரியும், நீங்கள் வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னதும், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு ஹீரோயினோட அப்பா. சொல்ல போகணுன்னா என்ன நானே இப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கேன் நான், அண்ட் தயவு செஞ்சு அவளுக்கு மட்டும் இது தெரிய வேணாம் அப்படின்றாரு. அவன்னா நீங்கள் ஹேனாவையை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஹீரோயினோட அப்பா.
இவனும் இப்படி பார்க்குறான், வேற வழி இல்லை. ஹீரோயினோட அப்பா வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. டக்கான்னு இவ டீப்ரமோட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹீரோயின் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறா. நீங்கள் எதனா கேட்டிங்களா, எதனா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுதா அப்படின்லாம் கேட்குறா. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃபோனில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் இருந்த இடத்துல நான் போயிட்டு நேராகவே செக் பண்ணேன். ஆனால் அவன் காலி பண்ணிட்டான் நான் 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரெண்ட்டு தான் விட்டுருக்காங்க. நான் வீடு எங்கே இருக்குன்னு தான் நான் இப்போது தேடிட்டு இருக்கேன். நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுண்ணா அப்படின்னு சொல்கிறான். எப்படி இருந்தாலும் இப்படி ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோவை டீப்ரமோட் பண்ணி அந்த மேனேஜர் வந்து கழுவி கழுவி ஊத்துறாரு. நீ வீட்டுக்கு போய்ட்டு உன் மூளையை நல்லா கழுவிட்டு வா, எதுக்கும் புண்ணியம் எதுக்கும் லாக்கி இல்லை அப்படின்லாம் திட்ட ஹேனோட அப்பாவுக்கா பாவமாக இருக்குது பார்க்க. அந்த கம்பெனியில் கொஞ்சம் லோ ஜாப் இருக்கும் தெரியுமா, அங்கே தான் இவர் வந்து டீப்ரமோட் பண்ணியிருக்காங்க. சாரி, ப்ரொமோஷன் இல்லை. இப்போ வந்து ஒரு ஷாப்பில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வாங்குறாரு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறப்போ நீ ஒரு செக் பண்ணால் அதிகமாக இருக்குது, இல்லையே இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டணுமே அப்படின்ட்டு, இல்லை வேணாம் இது மட்டும் போதும் அப்படின்ட்டு சேமித்து வாடுறாரு. குளிர் தாங்கலை சொல்ல போனோன்னா, அந்த குளிர்லையும் அப்படியே தூங்குறாரு. அண்ட் வந்து ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து அவள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பேசுகிறாங்க. ஹே என்னாச்சு அப்படின்ன உடனே அதான் விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பாள்ல. ஓ இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா, எனக்கு புரியுது. நாங்கள் வேணா ஒரு ஐடியா தரட்டுமா, நீ வேணா ஒரு கம்பெனியில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நின்றுட, நீ மனசில் நினைக்கிறது எல்லாமே கேட்டுடலாம். என்னாச்சு, ஏன் சொல்லவே இல்லை, நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன, இது மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னதும் சரி ஓகேன்ட்டு வேற என்ன பண்ணுவா, அவள் எக்ஸிக்யூட் பண்ணுவா கண்டிப்பாக. இந்த நாளுக்கண்ணு உளவாளி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கானா. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு கெட்டப்பில் அப்படியே என்ட்ராகிறதுக்கு பார்க்குறா. யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டதும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு முடிக்கிறா. சரி நம்ம எப்படின்னா ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு கண்ணல் அப்படியே மிளகா பொடியெல்லாம் தூவிட்டு ஏமாத்துனதை சொன்னேன். பேஸ்மெண்ட்டில் வந்து காரில் ஒரு காரை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட கார் எதனா இருக்குமா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ தேடிட்டே இருக்கப்போ யாரை தேடுறீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த நாளுக்கண்ணு உளவாளி தான் நிற்கிறான். நீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக தெரியும், லேட்டாவோ சீக்கிரமோ நீ கண்டிப்பாக அங்கே வந்துடுவ அப்படின்ட்டு. நீ இதுக்கு தானே வந்த, இங்கே தான் அவர் இருக்காரு, என்னை அவர் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோ, அவர் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல, இதெல்லாம் என்னாலயா, என்னை பற்றி நீங்கள் எதனா ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நான் எதுவும் ரிப்போர்ட் பண்ணலை, இது ஃபுல்லாகவே பிரசிடென்ட்டோட டெசிஷன் தான், இதில் அட்ரஸ் இருக்குது, ப்ளீஸ் போயிட்டு பாரு, இது மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த நாளுக்கண்ணு உளவாளி. இன்றைக்கி ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு அந்த ஷாப் பக்கம் போக அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. பார்த்தவருக்கு மனசே இல்லை, காசும் இல்லையே. ஸோ பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த காசுக்கு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற கொஞ்ச நாள் தான் ஓட்டணும் அப்படின்ட்டு அங்கே நடந்து போயிட்டே இருக்கப்போ ஹீரோயின் அந்த அட்ரஸை ட்ரேஸ் பண்ணிட்டு வராளா. அப்படி வந்துட்டே இருக்கப்போ நில்லுங்க டக்கானிசா அப்படின்றா. என்னது யாரு அப்படின்னு பார்த்துட்டு இவளா அப்படின்ட்டு தெரிச்சு ஓடுறாரு அவரு. நில்லுங்க ஏன் ஓடுறீங்க அப்படின்னு சேஸ் பண்ணிட்டு போக ஓடி போய் கதவை அப்படியே சாத்திடுறாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வந்தேன். யாரு நீ, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ ஒன்றை பார்த்துக்கோ, நீ இங்கேருந்து கிளம்பு புரியுதா அப்படின்றாரு. இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிட்றீங்களா, தூங்குறீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் கிட்ட பற்றி எதுவுமே சொல்லலை, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னதும் இங்கே பாரு, உன்ன மாதிரி ஆள்லாம் என்னை காப்பாற்ற முடியாது புரியுதா, இந்த அந்த காசு வச்சுக்கோ, டாக்ஸி பிடிச்சிட்டு பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்றாரு. இவன்கிட்ட இருந்ததே அந்த ஒரு 10 ரூபாய் பணம் தான், அதையும் கொடுத்துட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுவான். இருட்டிடுச்சு சொல்ல போகணும்னா. அந்த கீச்சைனை வச்சு பார்த்துட்டே இருக்கான். கதவு தட்டுற சவுண்டு கேட்டதும் ஹானா அப்படின்னு சொல்லி இப்படி ஓப்பன் பண்ணதும் டக்கானே அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான் அவன் ஃப்ரெண்டு. நீயா அப்படின்னதும் அப்படியே உள்ளவரா, ஸ்லிப்பர் அங்கே விட்டு உள்ளவா அப்படின்னதும் சரிவா ஒரு ரூமுக்கு போகலாம் அப்படின்னதும் டேய் இப்போ நீ பார்க்கறது ஃபுல்லாக தானே என் வீடு, ரூம்லாம் எதுவும் இல்லை அப்படின்றான். பிரசிடென்ட் கிட்ட இருந்தால் கேள்விப்பட்டேன், நீ புவராயிட்டியாமே ரொம்ப, அதான் அப்படின்ட்டு இந்த டேபிளில் உட்கார. எழுந்துடா இங்கேருந்து தள்ளி விட்டுறான். இப்போ என்னை பார்த்து சிரிக்கணும்னா நீ சிரிடா அப்படின்றான். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசுகிறப்போ உனக்கு மணிலாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் சாப்பிட நான் காஃபி அது மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்னொன்று, இந்த டோரில் பார்த்தீங்கன்னா அந்த நோட் இருந்தது, இந்தா அப்படின்னு கொடுக்குறான். ஆனால் தான் டோர் கிட்டே அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு கிளம்பியிருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இழந்தல்ல, இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணுறத விட டிப்ரெஸ்ட் ஆகிறத விட நீ ஹானாவை பார்க்க முடியல அப்படின்றதால தானே நீ டிப்ரெஸ்டாக ஃபீலிங்காக இருக்க அப்படின்லாம் கேட்க, நான் ஒன்றும் ஒரு பொண்ணாலலாம் அப்படிலாம் அவ்வளோ வீக்கெல்லாம் ஆகிட மாட்டேன் அப்படின்னு இவரு சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லை. அப்புறம் வெயிட் பண்ணுறேன், ஹானாக்கு கால் பண்ணு, நீ இந்த விஷயத்தில் எதுவும் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஸ்கூலில் காட்டுறாங்க, ஆளுக்கு ஒரு ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ ஹானாவோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான். ஹானா ஒரு நிமிஷம் வாய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு புரியுது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு அந்த கஷ்டத்தை வந்து மறைக்கிறா. இல்லை எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ அவரை தேடி போகிறப்போ ஒரு ஒன்று அனுப்பிச்சிட்டாரா, ஏன் அவர் ஒன்று இது மாதிரி பண்ணுறாரு, இப்போ நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. பட் ஆனால் நீ இந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பாரு, இந்த டைமில் நீ அவரு கூட இல்லை அப்படின்னா நீ பணத்துக்காக இருக்க மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தோணாது எல்லாருக்கும் அப்படின்னு இவன் சொல்கிறான். என்னன்னு பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னதும் ஒரு நிமிஷம் இரு, உனக்கு அவரை பிடிக்காதுன்னு நினச்சேன்,
சொல்ல போனோம்னா எனக்கு பிடிக்காது தான். ஆனா எனக்குன்னு ஓன் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அத என்னால கிராஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்ப ஹானா என்ன பண்றா அப்படின்னா, போயிட்டு சமைச்சிட்டு இருக்கா. இவன் ஓப்பன் பண்ணதும், "நீ எப்படி உள்ள வந்த?" அப்படி கேட்குறான். டோர் ஓப்பன் பண்ணியிருந்தது, க்ளோஸ் பண்ணல. அதனால தான் வந்துட்டேன். என்னால முடிஞ்ச திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து ட்ரை பண்றேன் குக் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்ச திறமையெல்லாம் வச்சு நான் குக் பண்ணி தரேன், சாப்பிடலாம் அப்படின்னதும், "ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு இங்கேருந்து நீ கிளம்பு. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க இருந்து கிளம்புறியா? இப்போ நான் எதுவுமே இல்லாமல் இருக்கேன். நீங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ கிளம்பு. நீ என் கூட இருந்தனா எதுவுமே நல்லது நடக்காது." அப்படின்னு சொன்னதும், இவளா மாடு இருக்கும் தெரியுமா? அப்படியே வந்து வயித்துல குத்துற மாதிரி டமால்னு குத்துந்து இவன் போய் பறந்து கீழே விழுந்துடுறான். இவன் மேலே ஏறி உட்காந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை நானே சொல்றேன். எனக்கு ஃபேன்சியான ட்ரெஸ்ஸஸோ, ஃப்ளவர்ஸோ, வசதியான வாழ்க்கையோ, உன்னோட மெட்டீரியல் திங்ஸ் மேலே எனக்கு ஆசையே இல்லை. எனக்கு உன்னை பார்த்தாலே போதும் பக்கத்துல இருந்துட்டு. ஒரு ஸ்கூல் பொண்ணு இவன் என்ன நம்மளை காப்பாத்திட்டு போறா அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்தியா? என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ உனக்கு புரிஞ்சதா இல்லையா?" அப்படின்னு கேட்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். மட்டும் லெட்ஸ் சங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல். டக்கனி டு ஹானா எபிசோட் 7. ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி கான்வர்சேஷனால பேசிட்டே இருக்கு. அண்ட் சவுண்ட் அதிகமாக எடுத்துட்டு அண்ட் ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து, "2 பேரும் கொஞ்சம் வழியறத நிறுத்துறீங்களா? கொஞ்சம் சைலண்டா இருங்க" அப்படின்னு கத்திட்டு போயிடுறாங்க. இவங்க இப்போ அமைதியா உட்காந்து சாப்பிடலான்னு செட்டில் ஆயிருக்காங்க. இந்த சாப்பாடு பார்க்க ரொம்பவே பிரிட்டியா அழகா இருக்கும். எங்க அம்மா மாதிரி டேஸ்ட்ல நான் செஞ்சிருக்கேன்னு நம்புறேன். ஓகே சாப்பிடலாம், தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்னு இவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. "நீ சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பு" அப்படின்றா ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, "நீங்க உங்களோட நன்றி கடனை காமிச்சா மட்டும்தான் நான் அங்க இருந்து கிளம்புவேன்" அப்படின்னதுக்கு அப்புறமேட்டா இவன் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு திரும்ப டேஸ்ட் பண்ண எவ்வளவு நாளா வந்து வெளியே தானே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த ஹோம் ஃபுட் வந்து பார்த்ததும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுறான். ஹானாவுக்கு இது பாக்குறப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா மன நிறைவோட சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு. ஹானாவோட ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது, காரு வீடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்களா? ரொம்பவே பாவமா பரிதாபமா இருந்தது. திட்டுலாம் வாங்குற பொண்ணதும், "என்னது திட்டு வாங்குறப்பயா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எங்க பாத்தீங்க?" அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்க, அவங்க அப்பாவா, இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதுன்றாரு. "இங்க பாருங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அது அவரு டக்கானி என்னோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு." "என்னது, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க? நீ இதை கேட்டா கஷ்டப்படுவேன்னு அவரு தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு, என்னோட வாய் அடைச்சிட்டாரு" அப்படின்லாம் இப்போ ஃபேமிலியா ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ நீ பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் இல்லையா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, எப்படியா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல." "என்னமா சொல்ற? இப்ப டக்கானே கிட்ட எதுவுமே இல்ல, எப்படி இருப்ப நீ? காசுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்ப டக்கானே கிட்ட அந்த காசே இல்ல, அப்புறம் எப்படி என்ன வேல்யூ இருக்கும்?" அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, "ஓ அப்படியாப்பா, அப்ப உங்ககிட்ட மட்டும் என்ன வேல்யூ இருக்கு இப்ப காசு இருந்து?" அப்படின்ற மாதிரி கேக்குறா ஹானா. "இதுல இருந்து இப்ப நீ கண்டிப்பா விட்டு கொடுக்கறதா இல்லல்ல? டக்கானே கூட நீ எப்பயும் இருக்க மாதிரி நீ பிளான் பண்ணிருக்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "ஆமாமா அப்படிதான். நான் என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த காசு, ரிச்சு, புவர் அதை பார்த்து நான் பழகல. டக்கானே ஒரு பர்சனா பார்த்துதான் நான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு அவரு பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. இப்போ ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஆபீஸ்ல அந்த தாத்தா இருக்காருல, அவர் தான் பிரசிடென்ட். கூட மேனேஜிங் டைரக்டரும் இருக்காரு. "ஆமா பிரசிடென்ட், உங்களோட பேரன் இருக்கான்ல, அவன் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீங்க பறிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஏதோ தனியா விட்டுருக்கீங்களாமே, எதுக்கு இதெல்லாம்? ஆனா உங்க பேரன் மேல உங்களுக்கு ஸ்பெஷல் கேர் இருக்கதான் செய்யுதுல்ல" அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் எது பண்ணாலும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அவன் கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்கு, அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதும் ஒண்ணு இருக்கு, அண்ட் அவன் இதை பழகிக்கணும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன்" அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "இது பெருசா ஏதோ பிரச்சனையில ஏதாவது இழுத்துட்டு போய் விட போகுது, அண்ட் டக்கானே இன்னுமே லோவா போயிட போறான்" அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு பிரசிடென்ட் தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, "கண்டிப்பா வந்து யாரு ஒருத்தன் வந்து எல்லாமே இழந்திருக்கானோ அவன் தான் கீழ இருந்து மேல திரும்ப வருவான். சோ அது மாதிரி நான் பாக்குறேன்" அப்படின்னு மாசா பேசி விட, தற்காலிகமா ஹீரோ ஸ்டே பண்ணிருக்காருல்ல, சோ அந்த வீட்டுக்கு வெளியே தான் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கா, குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கா. "ஏய் ஹானா, என்ன பண்றங்க?" அப்படின்னு கேட்டதும், "ஆமா, இன்னைக்கு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்களா?" அப்படின்னு கேக்குறா. "சரி நீ வீட்டுக்கு போ" அப்படின்னதும், "கண்டிப்பா நான் வீட்டுக்கு போக மாட்டேன். உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த கதவை கொஞ்சம் திறங்க, நான் உள்ள வேணா வரேன், இல்லைன்னா வெளியே அப்படியே நான் உட்காந்துக்கிறேன்" அப்படின்றா. வேற வழி இல்ல, உள்ளயும் போயிட்டு அண்ட் இன்னைக்கும் சூப்பரா குக் பண்ணி எடுத்துட்டு வரா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. "இன்னைக்கு நான் சாப்பிட்டு முடிச்சதும் என்ன கிளம்ப சொல்ல மாட்டீங்கல்ல?" அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. "நீ வேணா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடு" அப்படின்னு சொல்றாரு. "திரும்ப வந்துட்டியா இன்னைக்கும்?" அப்படின்னு கேக்குறாரு. "ஆமா ஆமா, எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கு" அப்படின்னு அவளோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு, "எனக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுவும் இந்த மேத் ப்ராப்ளம்லாம் எனக்கு சுத்தமா புரியல" அப்படின்லாம் சொல்ல, இப்ப ஹீரோவும் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்டடீஸ்ல.
அடுத்த நாள் சூப்பரா ஹீரோ வேற லெவல்ல கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே மெஜிஷியன் மாரி சூப்பரா குக் பண்றாரு. "என்ன இவ்ளோ சீக்கிரமா கத்துக்கிட்டீங்க? வேற லெவல்ல பண்றீங்க" அப்படின்லாம் அவன் சொல்ல, அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. சோ அது வந்து ரெடி ஆகுறதுக்கு இன்னொரு டியூரேஷன் இருக்கும். உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. இருங்க. 3, 2, 1 இது ரொம்ப கொடுமையா இருக்கே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டதும், அது ஒரு வீடியோ எடுக்குறா. "பாத்தீங்களா? இவரு தான் பிசினஸ் மேனா ஒரு பொசிஷன்ல பெரிய கம்பெனில இருந்தாரு. ஆனா இவரு இப்ப காமனா நம்ம சாப்பிடுற ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாரு பாத்தீங்களா?" அப்படின்னு கலாச்சு ஒரு வீடியோ எடுக்கிறா. ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஸ்மைல் பண்ணி ரசிச்சுட்டு அந்த மூக்க வந்து அப்படி இப்படி தொட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. "உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒர்க்ல ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்னு கோக் பாட்டில் வைப்பாரு. உடனே ஹானாவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, "அது பரவாயில்லப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா எங்க ஃபேமிலில வந்து என்ன கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டா. அவளுக்கு மோஸ்டா பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும்" அப்படின்லாம் சொல்ல இவன் அப்படியே பாக்குறான். "தேங்க்யூ, அரிகாத்தோ" அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஹானாவுக்கு நீ படிக்கிறதுக்குலாம் வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே. சோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுல இப்ப என்ன ஆயிட போகுது அப்படின்லாம் பேச, அண்ட் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு பேசுனியா கிளைண்ட் கிட்ட அப்படின்னு ஒருத்தர் வந்து கேக்குறாரு, சீனியர் மேனேஜர். ஓகே நான் பேசிட்டேன், எல்லாமே சூப்பர் தான், ஃபைன் அப்படின்னோடனே இப்ப ஹானா வந்து வெளியே நின்னுகிட்டு இருக்கா ஒரு ஷாப்ல. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது நான் என்னதுக்கு? ஆ ஒரு பொண்ணுக்காக நான் தான் அடிச்சு பிடிச்சு சீக்கிரம் வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த ஓப்பன் ஏர் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா ஹானா. நாட் பேட், ரொம்பவே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்ல, "உனக்கு சளி புடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கேக்குறான். இப்ப 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்க. இவளுக்கு குளிர்ல முடியல. அப்படியே கைய தேய்ச்சுட்டே வரா. இப்ப ஹீரோ என்ன பண்றான்? கைய புடிச்சு அப்படியே அவரோட பாக்கெட் குள்ள விட்டுடுறாரு. ஹானா அப்படியே பாக்க, உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "பொண்ணுங்களுக்கு இது மாதிரி விஷயம் பண்ணாலும் ரொம்ப பிடிக்கும்ல" அப்படின்றான். "ஆமா, இந்த வயசான ஆளுக்கு நிறைய விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு தெரியல. பரவாயில்லையே" அப்படின்லாம் சொல்ல அவன் என்ன சொல்றான், "இந்த சைல்டோட ஹேண்ட் ரொம்பவே வார்மா இருக்கு. ஞாபகம் இருக்கா? நீ ஒரு வாட்டி சொன்னியே, எவ்வளவுதான் குளிரா இருந்தாலும் அதுல வர குட்டி குட்டி விஷயம் நம்மளுக்கு வார்ம்னஸ் தருது, அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னால, அப்படிதான் இருக்கு" அப்படின்னு சொன்னதும் இவ கைய அப்படி எடுக்கிறா. அவர் திரும்ப வந்து உள்ள பாக்கெட்குள்ளே வச்சுக்கிறாரு. "பீயிங் கோல்ட் அண்ட் பீயிங் புவர் இஸ் நாட் அட் ஆல் பேட்" அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா, அது கரெக்ட் தான். "நீ மட்டும் இல்லனா இத நான் ரியலைஸ் பண்ணிருக்கவே மாட்டேன்" அப்படின்னு வானத்தை பார்த்து அவரு சொல்ல, இவ வந்து அப்படி மெய் மறந்து ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கே ஒரு மாதிரி ஆகுது. டக்குன்னு திரும்பிட்டா. கை எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடுறா. "ஹே என்னாச்சு?" அப்படின்னு கிட்ட வராரு. "இல்ல கிட்ட வராதீங்க வராதீங்க" அப்படின்னு திரும்ப ஓடுறா. சொல்லு என்னாச்சு?" "இப்ப மட்டும் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சது" அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டே இருக்க, ஹீரோ வந்து, "ஹே என்னாச்சு ஓகேவானதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காமிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடுறா. அங்க ஒரு கேமரா பாத்தீங்கன்னா உங்களை கேப்சர் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு வேற ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே கேப்சர் பண்ணிட்டே இருக்கு கேமரா. இப்போ ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. "ஹே டக்கானி, கரெக்டான டைமிங்க்கு தான் வந்திருக்க. இன்னைக்கு ஒரு நியூ ஜாயினி இருக்காரு. சரி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க" அப்படின்ன உடனே, "ஹாய், என்னோட பேரு கிரகிசாக்கி" அப்படின்னதும், "என்னது நீயா?" அப்படின்ட்டு இப்ப மேல போய் பேசுறாங்க. நாலு கண்ணு உளவாளியே, என்ன உன்னை உளவு பார்க்க அனுப்பிச்சிட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, "நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எனக்கே என்னோட பர்சனலா எனக்கு தோணுச்சு. சோ அத வச்சு நான் கேட்டு உங்களோட டீம்ல வந்தேன். இந்த கம்பெனிக்கு என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நான் குடுப்பேன்" அப்படின்னதும், "நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்றா ஹீரோ. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் டீல்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்க, ஹானாவோட அப்பா எதிர்க்க வராரு. "டக்கானே டக்கானே" அப்படின்னு கூப்பிட்டதும், "டக்கானே" அப்படின்றாரு. "சா" அப்படின்றாரு இப்போ ஹானாவோட அப்பா. டக்கானே சான்னு தான் அப்பாவை கூப்பிடுவாரு. இப்போ வந்து இவரு எதுவும் இல்ல அப்படின்னதும் டக்கானே டக்கானேன்னு தான் கூப்பிடுறாரு. உடனே சரி லிட்டில் டாக் எதனா பேசுற மாதிரினா எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் கிளம்புறேன், அப்புறமேட்டா பேசலாம் அப்படின்ட்டு யூர்மான் அங்க இருந்து வர, என்னடா அது பேக் டு ஃபார்ம்க்கு வந்துட்டாரு போல இருக்கு டக்கானேசா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஹானாவோட அப்பா. இப்ப ஸ்கூல்ல காட்டுறாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கா ஹானா. "என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கியா அப்போ?" அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஹானாவோட ஃப்ரெண்டு, அவன் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றான் இவ ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு. இப்போ ஆபீஸ்ல காட்டுறாங்க. பொண்ணுங்கள ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, "நீங்க ஹானாவை பத்தி தானே கேக்குறீங்க" அப்படின்னதும், "எப்படி சொல்ற? நீங்க எப்பயும் அவங்கள பத்தி தானே கேட்பீங்க. நீங்க எக்ஸ்பென்சிவா வாங்கி கொடுக்கறத விட ஹானாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத யோசிங்க" அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சூப்பரா கொடுக்குறான். இப்போ வீட்ல வந்து செமையா குக் பண்ணி ஹானா வந்து, "என் சூடா இருக்கு, இருங்க வந்துடுறேன்" அப்படின்னு ஓடுறா. அப்படியே கைய பிடிக்கிறான். "அரிகாத்தோ, தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். அப்படின்ட்டு தலைய தொட்டு பாக்குறா, கண் எடுத்து பாக்குறா, ஜுரம் அடிக்குதான்னு பாக்குறா, "என்ன ஃபீவரா, கோல்டா?" அப்படின்லாம் கேக்குறா. "ஹேய் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல. இந்த அது உனக்கு தான்" அப்படின்னு கொடுக்குறான். "என்ன அது?" அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறா. என்ன ஒரு கீ இருக்கு.
இப்போ உனக்கு நான் ஆக்சஸ் தரேன், என்ன நீ எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ அப்படியே பேன் பாக்குறா. ஹே என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இல்ல 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 ஒண்ணும் இல்ல அப்படின்றான். எப்பயுமே மீட் பண்ணுவாங்கல்ல, அங்க உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க, இவ நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது ஸ்பேர் கீ தந்தாங்களா அப்படின்லாம் வந்து இவங்க ஒரு பக்கம் யோசிக்க, ஹானாவோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மோஸ்டா இது மாதிரி ஸ்பேர் கீ கொடுக்கறதுலாம் லவ்வர் ஸ்கூல்ல கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தாண்டி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ சொல்லலாம்ல, உனக்கு அப்ப பிடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்படிலாம் இல்ல எனக்கு பிடிக்கும் தான். ஆனா இப்போ என்னன்னா, டகானேசாவோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கறாரு. அப்படி சொன்னா கண்டிப்பா நான் தோத்துடுவேன். சரி ஓகே என்ன பண்ணணும்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இப்போ ஹானாவோட ஃப்ரெண்டு சாப்பிட்றதுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. என்ன உன்னோட ஆளை பார்க்க போறியா, அந்த ஓல்டு மேனை பார்க்க அப்படின்னதும், ஆமா அங்கதான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. இவன் நடந்து போயிட்டே இருக்க, ஹானாவோட ஃப்ரெண்டு பின்னாடி ஓடி வந்துட்டே இருக்கான். ஹானா ஒரு நிமிஷம் நில்லு நில்லு அப்படின்னதும் நிக்கிறா. சொல்லு என்னாச்சு சொல்லுன்றா. உடனே அவன் இறங்கி வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீ டக்கான இவ கல்யாணம் பண்ணிக்க போறியா, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போறீங்களா, அது மட்டும் இல்லாம வேற இன்டென்ஷனோட உன்கிட்ட எதனா அது மாதிரின்னு சொன்னதும், ஹே நீ நினைக்கிற மாதிரிலாம் அதுவும் இல்ல, இது வரைக்கும் ரொம்ப டீசெண்டா தான் இருந்திருக்காரு தெரியுமா அப்படின்லாம் ஹீரோயின் சொல்ல, இந்த விஷயத்துல நான் உனக்கு ஒரு அவுட் சைடரா தெரியலாம் அப்படின்லாம் சொல்ல, பரவாயில்ல ஏதோ நீ என் மேல இருக்க கேர்ல சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே, அப்புறம் நான் நியூ அட்வைஸ் தரேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு இது ட்ரூவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவ அப்படியே போறா. இப்ப ஏன் அவன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்லாம் யோசிக்க, ஹானா ஒரு நிமிஷம் நில்லு, ஐ லைக் யூ, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, அப்பையில இருந்தே எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஹீரோ பாக்குறாரு நடக்கிறது அங்க எட்ட இருந்து. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம், ஃபைனல் எபிசோட்ல. அண்ட் லெட்ஸ் சங்கிங் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல். டக்கானி டு ஹானா ஃபைனல் எபிசோட் 8. ஹானாவோட ஃப்ரெண்டு ஹானாவை பார்த்து சொல்லியிருப்பான்ல, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ, நம்ம 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம்ல, அதுலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல, இவனை நினச்சி பார்த்துட்டு ஆஹா அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு மண்டையில் ஒரு 3 வாட்டி அடிச்சுட்டு, இதை அடிச்சா சிரிப்பு வரும்னு சொன்னால் எனக்கு இப்போ சிரிப்பு வரலையே அப்படின்னு அவள் புலம்பிக்கிட்டு இருக்க. அங்கே வந்து அவனோட ஃப்ரெண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கான் ஹானாவே. இங்கே டக்கானேவோட ஃப்ரெண்டும் பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் டக்கானே. எதனால் அப்படின்னா வந்து அதை வந்து நேராக பார்த்துட்டான்ல, ஸோ நடந்த இன்சிடென்ட்டு இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. அவன் எப்படி வந்து ஹானா கிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா, பட் ரொம்ப புலம்பிட்டே இருக்காத. சொல்ல போனோம் அப்படின்னா அவன் 16 வயசு பையன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சொல்கிறான் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணலாம்ல. இந்த வகையில் பார்க்க போகணுன்னா அவன் வந்து 100% பாஸ் ஆகிட்டான், நீ -100ல் இருக்கப்போ அப்படின்லாம் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு. இந்த பசங்களையே என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. 16 வயசுன்னா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் அவங்களுக்குள்ளே தானே வச்சுப்பாங்க. இந்த பையன் சொல்லியிருக்கான், பரவாயில்லையே, சரி இருக்கட்டும். இப்போ நானும் ஹானாவும் என்ன ஒரு பொட்டென்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் தானே, இதை தாண்டி நான் என்னத்துக்கு யோசிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் அவன் அங்கே பேசிக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, லவ்வில் யார் தெரியுமா ஜெயிப்பாங்க, யார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களோ, என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், இனி எனக்கு நான் உனக்கு அப்படின்ற ஒரு பாண்டோடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சீடாக ஆக முடியும். அதனோட ஃபீலிங்ஸை நீ வந்து கண்டிப்பாக சொல்லிடு அப்படின்றான். சரி உன் இஷ்டம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல அந்த சீன் முடியுது. எங்கள் வீட்டில் ஹானாவை கட்டுறாங்க. ஸ்பேர்கி வச்சுட்டே வெளியே நிற்க அப்படி கதவு தட்டுறா. இவன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பேர்கி வச்சுட்டே கதவு தட்டுற, இல்லை நீங்கள் உள்ளே இருந்து தெரியாமல் நான் எப்படி உள்ளே வர்றது, அதனால தான் செக் பண்ணேன் அப்படின்னதும், வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆமாம் என்கிட்ட எதனா நீ சொல்ல வந்தியா அப்படின்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்க, ஆனால் சொல்ல வரவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயம் மறைக்கிறது ஓகேவா இல்லை சொல்கிறது ஓகேவா, அந்த பர்சன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏதோ சொல்ல வராங்க, ஏதோ மறைக்கிறாங்க, அதுதான் சொல்ல வராங்க அப்படின்றது. ஆனால் அப்படி சொல்லாமல் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அது ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகேன்றா. ஹானா அங்கே ஒரு பிளேஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹானாவோட ஃப்ரெண்டு வரான். ஹானா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அன்னைக்கு உன்கிட்ட சொன்னான்ல அந்த விஷயத்தை பற்றி தானே நீ ஆன்சர் சொல்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஆமாம் ஆக்சுவலாக எனக்கு டக்கானிசாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு தெரியும் உனக்கு அவர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, அப்புறம் எதுக்கு நீ இங்கே பாரு, அது என்னோட ஃபீலிங்ஸ். டக்கானிசா அங்கே வந்து உன்னை பிடிச்சிருக்கு, அவருக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்றதால என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்றது இல்லைல்ல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீ உன்னோட ஆன்சரை வந்து சொன்னல, அவர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, நீ போயிட்டு அவர்கிட்ட சொல்லு அவர் பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனால் நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எங்கள் பொட்டன்ஷியல் மேரேஜ் டேட் கம்ப்ளீட் ஆகிடுமே, முடிச்சுக்கிற மாதிரி இருக்குமே.
அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? உன்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்ல போற. அதனால யோசிக்காம போய் சொல்ற வழிய பாரு. உன் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு நீ சொல்லிடுவ அப்படின்ட்டுன்னு சொல்றான். ஹீரோயின் ஏன் சொல்லாம வெயிட் பண்றா, ஹோல்ட் பண்றா அப்படின்னா ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சிருக்கு, எனக்கு நிஜமாவே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானா அந்த பொட்டன்ஷியல் மேரேஜ் டேட்டை வந்து முடிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. ஐ மீன் கான்டாக்ட் இருக்காது. ஹீரோவும் கூட இருக்க அசிஸ்டன்ட் நாளுக்குன்னு உளவாளியும் இருக்கான். அவனுக்கு ஒரு கால் வருது, உங்களை எமர்ஜென்சியாக உடனே கூப்பிட்டாங்க மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்கிறான். போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு 2 எபிசோட்ஸ் பேக்கில் வந்து ஒரு கேமரா வந்து கிளிக் பண்ணும் தெரியுமா? ஸோ யாரோ வந்து இவங்களை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதை சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. டக்காபா ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் ஹையர் யாருன்னா நம்ம ஹீரோ தான். அவர் வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு கூட டேட் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் அங்கே விஷயம் பரபரப்பாகிருக்கு. இதனால கம்பெனிக்கே வந்து கெட்ட பேர், இதுக்கு என்ன சொல்ல போகிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த வேலையை செஞ்சதே அவரு தான். எல்லாருக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ரொம்ப சாரி. இந்த பிக்சரில் இருக்கிறதுக்கும் இந்த பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இதில் ரூமர்ஸ் வர மாதிரி சொல்ல போனோம் அப்படின்னா அவளுக்கு நான் ஒரு எல்டர் பிரதர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். என்னது அவ்வளோதானா, எவ்வளோ பெரிய விஷயம் ஆகிருக்கு அப்படின்லாம் அவன் கேட்க ஆப்போசிட்டில் இவன் அப்படியே ஒரு லுக்கு விட்டு முறைக்கிறான் ஹீரோ. ஹேனாவோட அப்பா கேபின் காட்டுறாங்க. அங்கே அவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது உன் பொண்ணு மாதிரி இல்லை, ஏதோ ரூமர்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னதும் அடடடா அப்படின்ட்டு அங்கேருந்து குடுன்னு ஓடி போகிறாரு. ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. ஹேனா ஒரு நிமிஷம் சீக்கிரமா, இது மாதிரிலாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்லாம் கேட்டதும் உடனே டக்கானே எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவர் கம்பெனியில் தான் இருக்காரு, நான் போகிறேன், நீ போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீ ஒன்றை காப்பாற்றிக்கோ, உங்க வா, நீ யார் கண்ணையும் படாது அப்படின்லாம் சொல்ல, எனக்கு அவரு தான் முக்கியம், அவர் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிரா. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த நாளுக்குன்னு உளவாளி. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ எனக்கு நான் முக்கியம் இல்லை, நான் ஹேனாவை காப்பாற்றணும், ஃபர்ஸ்ட் நான் அவளை பார்க்க போகிறேன், இரு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே கிளம்புறான். அவனுக்கு கரெக்டாக ஹேனா கிட்ட இருந்தும் மெசேஜ் வருதுங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. மெசேஜ் பார்த்துட்டு இவனும் கிளம்பி போக ஹேனா ஸ்டார்டிங்லேருந்து இவன் கூட பழகிருப்பாள். ஸோ அது எல்லா மூமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த டைமில். ஹீரோவும் வந்துடுறான். சொல்லு ஹேனா, ஏதோ பேசணும்னு சொன்னியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சாரி, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. ஓ அப்படியா, எவ்வளோ சீக்கிரம் அதை நீ சொல்லுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, நம்ம பேசி வச்ச மாதிரியே நீ பிடிக்கும்னு சொன்னதால இந்த பொட்டன்ஷியல் மேரேஜ் பார்ட்னர் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் பார்க்க வேண்டிய சம்பந்தம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறான். இவன் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி ஹேனா என்ன கேட்குறா அப்படின்னா, நான் ஒரு கொஷின் கேட்கணும், உங்களுக்கு என் மேலே எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதும் அவன் என்ன சொல்கிறானா, எனக்கு உன்னை சுத்தமாக ஒரு துளி கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலாக ரொம்பவே 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்போ நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் ஹேனா வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாகும்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் பரவாயில்ல, ஹேனாவுக்கு நம்ம 3 பேர் இருக்கோம்ல, ஸோ அவளுக்கு நம்ம தைரியம் கொடுப்போம், அவள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பா அப்படின்லாம் சொல்ல, அவள் அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் தான் வந்து ஹேனாவை குட்டி குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவள் நல்லா மெச்சூர்டான பொண்ணு தான், அதெல்லாம் அவள் ஈஸியாக டேக்கிள் பண்ணி வெளியே வந்துடுவா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. அவள் ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அண்ட் அடுத்த நாள் வந்து கம்பெனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நாளுக்குன்னு உளவாளிக்கிட்ட நான் பிரசிடெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறா. வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். நானும் டக்கானிசாவும் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்ததில்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். நான் என்னோட சுயநலத்துக்காக நான் டக்கானிசாவை வந்து டேட் பண்ணிட்டேன். அவர் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், நான் தான் அதை பற்றி பொய் சொல்லியிருக்கேன். அந்த பொட்டன்ஷியல் மேரேஜ் டேட்டே நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக விட்டுடுறேன். அண்ட் தயவு செஞ்சு நீங்கள் டக்கானிசாவை வந்து காப்பாற்றுங்க அப்படின்லாம் அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவர் வந்து சிரிக்கிறாரு தாத்தா. என்னம்மா நீ, அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்றாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அன்னைக்கு ஆக்சுவலாக மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்றத தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்போ நீ இதுக்கு என்ன சொல்ல போகிற, இதுதான் அப்பாலஜைஸ் பண்ணுறதா அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்கல்ல. உடனே இதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு ஹீரோ அப்படின்னா, இந்த கம்பெனிலேருந்து நான் விலகிக்கிறேன், இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்டதும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னதான் நடந்தாலும் அந்த பொண்ணோட ரெப்யூட்டேஷன் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுக்கிறான். லைக் வந்து இவன் எல்லாமே வந்து ஹீரோயினுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான், கம்பெனியை குவிட் பண்ணுறது முதற்கொண்டு. ஸோ நீங்கள் கேட்டுட்டீங்களா பிரசிடென்ட், இதுதான் அப்படின்னதும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு பிரசிடென்ட் கேட்க, ஆமாம், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இது எல்லாமே தாத்தா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது அப்படின்னு அவள் ஷாக் ஆகுறா. கரெக்டாக உள்ளே வந்து என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னதும், இல்லை கொடுக்க வேணாம், தயவு செஞ்சு கொடுக்காத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்க. இவர் வந்து சிரிக்கிறாரு. ஓகே, நீங்கள் ஃபைனல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றாரு. என்னது ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் நான் டெஸ்ட் வைக்கணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா,
டக்கானே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் ஃபேமிலியெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான், கண்டிப்பாக பண்ணுவான். ஆனால் அதை தாண்டி அவனே அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் அதை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தேன். இந்த பொண்ணு உனக்காக அந்த அளவுக்கு இறங்கி வரா, அந்த அளவுக்கு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா. நீங்கள் 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பொட்டன்ஷியல் அரேஞ்ச் மேரேஜ் டேட்டை கண்டினியூ பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நாளுக்கண்ணு உளவாளி பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லா நியூஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் மாஸ் மீடியா கிட்ட சொல்லி அப்படின்லாம் சொல்ல, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக அதை பண்ணுவேன்னு. நீ இந்த டக்காபா ஃபவுண்டேஷனை காப்பாற்ற ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல, அதில் நீ கண்டிப்பாக சக்ஸஸும் ஆகிட்ட. நீ உன்னோட மாஸ்டரையும் விட்டு கொடுக்கல. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு அப்ரிசியேஷன் கொடுக்க நாளுக்கண்ணு உளவாளிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி பேசி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. ஹைலைட்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லவா, அது என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோ வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு வரப்போ எதிர்க்க ஹேனாவோட ஃப்ரெண்டு வருவான். வந்த உடனே என்ன ஹேனாவை நீ டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, லூசா நீ ஏன் இப்படி முட்டாள்தனமாக பேசுகிற, இங்கே பாரு ஹேனாவை ஒழுங்காக சந்தோஷமாக வச்சுக்கிற வேலையை பாரு, அவள் சந்தோஷமாக இல்லைன்னு தெரிஞ்சது அவளை உன்கிட்ட இருந்து நான் திருடிப்பேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இந்த சீன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து கம்பெனிலேருந்து கால் வரும்ல, எமர்ஜென்சி மீட்டிங் உடனே வாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக நடந்து போயிட்டே இருக்காங்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஹானா கேட்குறா ஹீரோ கிட்ட. அப்படியா, யாரை சொன்னா, சும்மா நடிச்சேன் தெரியுமா நான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அவன் எனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் உன்ட்ட சொன்னப்போ, இந்த மேரேஜ் டேட்டை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னல, அப்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நானே ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன். ஆனால் நீ சொல்லிட்டு போகிறப்போ உன் கண்ணில் தாரையே அப்படி தண்ணி நின்றுச்சு. அப்படியே விட்டு அழுதுருப்பதுன்னா நீ தெரியாமல் கூட அழுதுருப்பதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் இவ கலாய்க்கிறா. 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு போகிறாங்க. இதோட இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஆல்.